திருவிக தமிழுக்கு மிக மிக முக்கியமானவர். ஏனென்றால் மேடை தமிழ் என்ற ஒன்றை தமிழ்நாட்டில் இந்த பாணியில் கொண்டு வந்தவரே திருவிக அவர்கள் தான். அதற்கு பிறகு நிறைய பேச்சாளர்கள் வந்தார்கள். அதை முதலில் செய்தது திருவிக அவர்கள் தான். திருவிக தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சில குறிப்புகள் எழுதியிருக்கிறார். உங்களை யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ, இந்த கண்காட்சியில் இது இருக்கான்னு எனக்கு தெரியல, எங்க இருக்கிறதோ தயவுசெய்து வாங்கி படியுங்கள். அதுல திருவிக அவருடைய வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமானது. அதை முழுக்க நான் சொல்ல போறது இல்லை. அதுல ஒரு பகுதி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பகுதி. அந்த காலம் நான் சொல்றது 1920களில் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. திருவிகாவுக்கு கமலாம்பிகை என்ற பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருவிகாவினுடைய அம்மாவும் திருவிகாவினுடைய சகோதரியும் அந்த பெண்ணை எப்படியெல்லாம் மாமியார் நாத்தனார் கொடுமை எல்லாம் பல பேருக்கு பழைய நினைவுகள் உருவாகுமே. நான் இப்போது சொல்லும் போது எப்படி எப்படிலாம் வச்சு செய்ய முடியுமோ அப்படி செய்யறாங்க. இடுப்படியே வேலை வாங்குறாங்க திருவிகாவினுடைய அம்மா. அவங்க சகோதரியும் சேர்ந்துக்கிறாங்க. நாளெல்லாம் வேலை செய்து விட்டு இரவில் கணவனும் மனைவியும் அறையில் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்ப திருவிக தன்னுடைய மனைவியான கமலாம்பிகையிடம் கேட்கிறார், எனக்கு தெரியும் எங்க அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரின்னு, நீ கொஞ்சம் அனுசரித்து போகணும், நீ அனுசரித்து போனேன்னா நான் அவனுக்கு ஒரு பரிசு தருவேன். அதாவது கணவர்கள் செய்வது, நான் ஒரு கிஃப்ட் தரேன், அதை எங்கள் அம்மாட்ட சொல்லிடாத, நான் ரகசியமாக வாங்கி தரேன், ஆனால் எங்கள் அம்மாவை கொஞ்சம் அனுசரிச்சுப்போ அப்படின்னு சொல்கிறார். இவங்க சரின்னு சொல்கிறாங்க. கமலாம்பிகை, உனக்கு என்ன பரிசு வேணும்? புடவை வாங்கி தரட்டா? நல்ல ஜரிகை போட்ட நல்ல பட்டு சேலை வேண்டாம். நகை ஏதாவது வாங்கி தரட்டா? நான் எனக்கு நல்ல வருமானம் வருது, நான் தமிழ் ஆசிரியராக வெஸ்லி ஸ்கூலில் பணியாற்றுகிறேன், நல்ல வருமானம் வருது, நகை ஏதாவது வாங்கி தரட்டா? ஐயோ என்கிட்ட நிறைய நகை இருக்கு, வேணாம். 1920 ஒரு பெண் இதை சொல்லியிருக்கா, யோசிச்சு பாருங்க. அப்ப என்னதான் பரிசு வேணும்? எங்க வீட்டில் என்னை படிக்க வைக்கல, கால வேலையெல்லாம் ரொம்ப வேலை இருக்கு, நீங்க தான் தமிழ் புலவர் இல்லையா, இரவு நேரத்தில் எனக்கு ஒரு 1 hour வந்து நீங்க தமிழ் சொல்லித்தர முடியுமான்னு அந்த அம்மா கேட்குது. நண்பர்களே, இதை படித்த போது நான் உண்மையிலேயே கண்ணீர் விட்டு அழுதேன். பெண்கள் படிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் பாருங்க. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லாத போது தன்னுடைய கணவரிடம் அவர் பரிசு வேணுமான்னு கேட்கிற போது எனக்கு 1 மணி நேரம் தமிழ் சொல்லி கொடுங்கன்னு கேட்டு அந்த கமலாம்பிகை என்கின்ற பெண் தமிழை படித்திருக்கிறாள். இதை படித்த போது எனக்கு தோன்றியது, இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிற போது படிக்காமல் யாராவது இருந்தால் அது எவ்வளவு மோசமானது என்று யோசித்து பாருங்க. வாய்ப்பே இல்லாத போது தேடி தேடி போய் படித்திருக்கிறார்கள். வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளே, படிப்பதற்கு என்னென்ன உங்களுக்கு ஆசை இருக்கிறதோ அத்தனையும் படியுங்கள். இந்த சமூகம் உங்களை படிக்க வைக்கும். குழந்தைகள் மாத்திரம் இல்ல, பெரியவங்களுக்கும். சின்ன வயசுல படிக்க முடியல, டைம் இல்ல, காசு இல்ல, இப்ப கூட படிக்கலாம். இப்ப கூட படிக்கலாம். தாத்தாவும் பேரனும் சேர்ந்து பரீட்சை எழுதி 2 பேரும் பாஸ் பண்ண கதை பேப்பர்ல வந்ததா இல்லையா? படிப்பதற்கு வயது வரம்பே இல்லை. எந்த விதமான மோசமான சூழலிலும் நம்முடைய பெண்கள் படித்து வந்திருக்கிறார்கள். இதை எனக்கான ஒரு பாடமாக நான் திருவிகாவினுடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து எடுத்துக்கொண்டேன். நேரம் ஆயிடுச்சு, 3வதுக்கு போயிடலாம். இப்போ இது மட்டும் 2 கதை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? டெஸ்ட் வைக்கிற மாதிரி கேட்குறேன்னு நினைக்காதீங்க. ஒன்று பாலகுமாரனுடைய கதை கரையோர முதலைகள், 2வது திருவிகாவினுடைய வாழ்க்கை குறிப்புகள், 3வது ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு என்கிற மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கடுமையா உழைக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, கடுமையா உழைச்சவங்கெல்லாம் வெற்றி அடைவதில்லை. உழைக்காமலே இருக்கிறவங்க வெற்றி அடைய முடியாது. ஆனா கடுமையா உழைத்தவர்கள் எல்லாருமே வெற்றி அடைகிறார்களா? இல்ல. அப்ப என்ன வேணும்? யூ நீட் ஸ்ட்ராட்டஜி, நுண்ணாய்வு வேணும். ஒரு விஷயம் வந்து நான் செய்யணும்னு தீர்மானிச்சிட்டேன்னா அற வழியில், நான் சொல்வது அறமற்ற வழியில் நீங்க ஜெயிக்கணும் நான் சொல்லவே இல்லை. அற வழியில் ஜெயிக்க வேண்டும் என்றால் கூட அதை எப்படி அடைவது என்பதை பற்றி ஒரு திட்டம் இருக்கணும். இதை ஜெயமோகனுடைய வெண்முரசு கதையிலிருந்து கதை கேளுக்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு கதை. ரொம்ப சுவாரஸ்யமான கதை, படப்படம் சொல்லிடுறேன். இந்த கதைக்கு 2 பகுதி இருக்கு. 2வது பகுதி தான் முக்கியம். முதல் பகுதி வந்து சொன்னாதான் 2வது பகுதி புரியும், அதனால அதை சொல்றேன். பாண்டவர்களை கௌரவர்கள் அரக்கு மாளிகையிலே வைத்து எரித்தார்கள். அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓரளவாவது கை, ஐயோ பிள்ளைங்க எதுவுமே கை தூக்கலையே, அங்கிட்டும் இங்கிட்டுமா கை தூக்குறீங்க. சரி,
பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டு துரியோதனன் என்ன பண்றான், அரக்கு மாளிகை என்ற ஒன்றை உருவாக்குகிறான். ஃபுல்லி மேட் ஆஃப் வேக்ஸ். அந்த அரக்கு மாளிகைக்குள்ளே வைத்து அவர் அந்த எரிச்சிடறான் அந்த வீட்டை. ஆனால் எரிப்பதற்குள்ளாகவே இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சு போயிட்டு சில எலும்புகளை அங்கே போட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவன் நினைச்சிட்டா இவங்க பாண்டவர்கள் இறந்துட்டாங்கன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. இப்போ இவ்வளவு நாள என்ன போராட்டம், அடுத்த மன்னன் யார் என்பது போராட்டம். தர்மன் மன்னனா திருதராஷ்டிரன் மன்னனா, துரியோதனன் மன்னனா என்பதை திருதராஷ்டிரன் முடிவு செய்து கொண்டிருக்கிறார். இப்போ என்ன கட்டத்துக்கு வந்துருச்சுன்னா, ஒருத்தர் செத்துட்டான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, துரியோதனன் மாத்திரம் தான் உயிரோட இருக்கு. அப்ப துரியோதனன் சகுனியும் போய் திருதராஷ்டிரன்ட்ட ரெண்டு பேருக்குள்ள சண்டை. ஒருத்தன் போயிட்டான், நான் தான் இருக்கேன், எனக்கு மன்னன் பட்டத்தை சூட்டிடலாம் தானே. அவர் வேற வழி இல்லாம தர்மன் உயிரோடு இல்லை என்று கேள்விப்படுவதால் நாளைக்கு உனக்கு பட்டம் சூட்டுவதற்கு அமைச்சரவையில் முடிவு எடுத்துட்டா அதான் ஃபைனல், மாற்ற முடியாது. அமைச்சரவையில் முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டார். இதுக்குள்ள பாண்டவர்கள் மறைவா இருக்காங்க. மறைவா இருக்கிற பீமன் வந்து சும்மா இல்லாம பகாசுரனை கொன்னுறான். பகாசுரன் ஒரு பெரிய அரக்கன். பீமன் வந்து அவனை கொன்னுறான். கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தன்னுடைய அண்ணனான பலராமன்ட்ட போய், உங்க மாணவன் தானே பகாசுரன்றார். ஆமா, அவன் என்னுடைய மாணவன். எனக்கு ரெண்டு மாணவர்கள் தான், ஒருத்தன் துரியோதனன், ஒருத்தன் பகாசுரன், ரெண்டு பேரும் என்னுடைய மாணவர்கள். உங்க மாணவன் பகாசுரனை யாரோ கொன்னுட்டாங்க. அப்ப துரியோதனன் தான் கொண்டு இருக்கணும். ஒன்னு துரியோதனன் கொல்ல முடியும், இல்ல பீமன் கொல்ல முடியும். பீமன் ஏற்கனவே செத்துட்டான், ஆனால் துரியோதனன் தான் கொன்று இருக்க வேண்டும்னு பலராமர் சொல்றார். அதுக்கு போய் நியாயம் கேளுங்கன்னு அனுப்பிச்சு விடுறார். இங்க இதுதான் முதல் பகுதி. இது இப்ப ரெண்டாவது பகுதி வரை இதுதான் முக்கியம். அரசவையில எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட கிரீடத்தை இவன் தலையில வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட கிரீடம் உட்கார போகுது துரியோதனன் தலையில. அப்போ ஒரு சேவகன் வந்து சொல்லுகிறான், பலராமர் உள்ளே வருகிறார். இந்த நேரத்தில் யாரும் வரக்கூடாது. அவர் அதெல்லாம் கேட்குற ஆளு கிடையாது. உடச்சி தள்ளிட்டு உள்ள வந்துட்டாரு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க, எனக்கு நீதி தெரிஞ்சாகணும். என்ன நீதி? பகாசுரன் இறந்து விட்டான். அப்படி எல்லாரும் பேசிக்கிறார். பகாசுரனை கொல்லுவதற்கு 3 பேரால் தான் முடியும். என்னால் முடியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன், நான் அவனுடைய ஆசிரியன். பீமனால் முடியும், ஆனால் பீமன் இறந்து விட்டான். அப்ப பாக்கி இருக்கிறது துரியோதனன் மாத்திரம்தான். துரியோதனா, நீ பகாசுரனை கொன்றாயான்னு பலராமர் கேட்கிறார். துரியோதனனுக்கு வேற வழி இல்லை. இப்ப எழுந்து, ஆசிரியரே, என் தாய் மீது ஆணையாக சொல்லுகிறேன், இந்த அரண்மனையை விட்டு நான் வெளியே வந்து 1 வருடம் ஆகிவிட்டது, பகாசுரனை நான் கொல்லவில்லை அப்படின்னு துரியோதனன் ஒத்துக்கிறான். அப்போது யார் கொன்றிருக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது அமைச்சரான விதுரர் எழுந்து சொல்லுகிறார், அப்படி என்றால் பீமன் தான் கொன்றிருக்க வேண்டும் அப்படின்றார். உடனே திருதராஷ்டிரன் சொல்றான், பீமன் அப்போ உயிரோடு எங்கேயோ இருக்கான். பீமன் உயிரோட இருக்கானா, தர்மன் உயிரோட இருக்கான். தர்மன் உயிரோட இருக்கானா, இப்ப அவனுக்கு முடி சூட்ட முடியாது, எல்லாம் கேன்சல் சொல்லிட்டு போயிடுறாரு. அரும்பாடுபட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த சகுனி அப்படியே பார்க்கிறாரு. அங்கே பேசியது 3 பேர். ஒன்று பலராமர், இன்னொன்று துரியோதனன், 3வது விதுரர். சகுனி பார்க்கிறாரு, இந்த 3 பேரினுடைய வசனங்களையும் எங்கே இருந்தோ ஒருத்தன் எழுதி இருக்கிறான். அவனுடைய வசனங்களைத்தான் நாங்கள் பேசுகிறோம் என்று தெரியாமலேயே இந்த 3 பேரும் இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்று விதுரன் எங்கேயோ இருந்து சிரித்து கொண்டிருந்த கண்ணனை நினைத்தான் என்று ஜெயமோகன் அந்த கதையிலே எழுதுகிறார். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேக்குறீங்களா? எல்லா நேரமும் நாமே சண்டைக்கு போகக்கூடாது. அதுதான் பாடம். சில பேர் எல்லா நேரமும் சண்டைக்கு போவாங்க. ஒரு சிங்கம் என்ன பண்ணிச்சா, நதியில வெள்ளம், மழை வந்து நதியில வெள்ளம் வந்துச்சு. சிங்கம் வந்து நதியை கடந்து போகணும், கடக்க முடியல. கோவத்துல நதியை போட்டு போட்டு அடிச்சுது சிங்கம். அந்த நதி சொல்லிச்சா, உனக்கு அறிவு இருக்க? ஜஸ்ட் லைக் யூ ஆர் a lion, I am a river. என் வேலையை நான் செய்யறேன், ஓ வேலையை நீ செய்ய. என் மேல ஏன் கோவப்படுற நீ? உனக்கு எனக்கு ஏதாவது பகையா? சிங்கம் யோசிச்சுது. கொஞ்சம் தூரம் கழிச்சு அந்த நதி அப்படியே வளைந்து போவதை பார்த்தது. அந்த வளைவினூடாகவே போய் சிங்கம் அடுத்த கரைக்கு போயிருச்சு. இப்படித்தான் வாழ்க்கையில் எல்லா நேரமும் எல்லாத்தையும் சண்டைக்கு போகணும்னு அர்த்தம் இல்லை. சண்டைக்கு போவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது. அது வரும் வரையில் நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். என்னையா அப்படி சொன்னா உடனே அருவாளோட போய் நிக்காதீங்க. அவன் 10 பேரோட இருந்தானா உங்களை கீழே தள்ளிடுவான். அவன்
காத்துருங்க, பொறுமையா இருங்க. இந்த ஸ்னூக்கர்னு ஒரு விளையாட்டு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பில்லியர்ட் ஸ்னூக்கர்னு 2 விளையாட்டு இருக்கு. அந்த ஸ்னூக்கர் விளையாட்டில் வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பந்தை குழிக்குள்ள தள்ளணும்னா அந்த பந்தை அடிக்க மாட்டான், அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பந்தை அடிப்பான். அது போய் இந்த பந்து மேலே பட்டு இது உள்ள விழும். அப்படித்தான் நீங்க யாரையாவது சண்டை போடணும்னா நீங்களே தான் போடணும் இல்லை, அதுக்குன்னு இன்னொருத்தரை நேர்ந்து விடுறதுக்கும் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு இருக்கு. This is what is called a strategy. நுண்ணாய்வியல் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எப்போதும் நேர்மையின் வழிவில் அது நடக்காது. உலகத்தில் பிராக்டிக்கலா இருக்கணும். லைஃப் இஸ் நாட் ஃபேர், லைஃப் இஸ் நாட் ஃபேர். அதனால அறத்தோடு இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இதை ஜெயமோகனனுடைய வெண்முரசு என்ற கதையிலிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்ட 3வது பாடம் அதுதான். கடைசி முடிச்சிடலாம் தானே, டைம் ஆயிடுச்சே. கதைகளுக்கு முடிவே கிடையாது நண்பர்களே, எத்தனை கதைகள். சுஜாதாவினுடைய ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அதிலிருந்து நான் தெரிந்து கொண்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. கதையினுடைய ஆரம்பமே ஜாலியான ஆரம்பம். தேவலோகத்தில் ஒரு நாள் லீவ் விட்டாங்களாம். தேவலோகத்தில் ஒரு நாள் லீவ் விட்டாங்க. உடனே தேவேந்திரன் சொன்னானா, எல்லா உபதேவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள கூட எல்லாருக்கும் லீவுப்பா, ஒரு நாள் போங்க. நாங்கள் எங்கிட்டு போகிறது, எங்கள் உறவுக்காரங்களாம் செத்து போய் பல நாள் ஆயிடுச்சு, நாங்கள் இனிமேல் பூமிக்கு எப்படி, சும்மா பூமிக்கு போங்க, யாரையாவது பாருங்க, ஏதாவது செய்யுங்க, நாளைக்கு திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் அனுப்பிச்சு வச்சோம். ரொம்ப மழை இருக்கு, கேக்குதானே பேசுறது? சரி. இந்த உபதேவர் என்ன பண்றாரு, வராரு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணு கதவை சாத்திக்கிட்டு ரூம்குள்ள கழுத்துல துப்பட்டாவால சுத்திக்கிட்டு மேல ஃபேன்ல துப்பட்டாவை தொங்க விட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. தொங்க போறா. இப்போ உபதேவர் என்ன பண்ணாரு, கதவு வழியா புகை மாதிரி உள்ள போயிட்டாரு. அவங்களுக்கு அந்த சக்திலாம் உண்டு தானே, புகை மாதிரி கதவுக்குள்ள போயிட்டாரு. அந்த பெண், ஐயோ நான் தாப்பா போட்டிருந்தேன், நீ எப்படி உள்ள வந்த? அதை விடுமா, நீ எதுக்காக தொங்குற? நீங்க யாரு? என்ன உன் தாத்தா மாதிரி நினைச்சுக்கோமா, சொல்லுமா. அந்த பொண்ணு தான் கதையை சொன்னான். எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க, நான் சென்னையில் வேலை செய்கிறேன். எங்க அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, கடனில் இருக்காங்க. அந்த கடனை அடைக்கத்தான் நான் இங்கே வேலைக்கு வந்தேன். வந்த இடத்துல நான் சும்மா இருக்கலாம் தானே. பஸ் ஸ்டாப்புக்கு போய் நின்னேன், ஒரு பையன் வந்தான், நல்லா இருந்தான் பார்க்க. என்னை பார்த்த உடனே தன்னோட வாட்சை கழட்டி பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு டைம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டான். நான் அப்போவே அவனை செருப்பால் அடிச்சிருக்கணும். நான் உடனே டைம் சொன்னேன். யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னா நான் என் நேமை சொன்னேன். அவன் பேரை சொன்னான். இப்படியே ஆரம்பிச்சுதுங்க. நான் ரொம்ப டீப்பாக அவனை லவ் பண்ணேன். கிட்டத்தட்ட 6 மாதம் என்னை நல்லா ஏமாற்றிட்டான். என்னை ஏமாற்றிட்டு வேற ஒரு பொண்ணை இப்போ கல்யாணம் செஞ்சுக்க போகிறான். எனக்கு வேலையும் போயிருச்சு, காதலும் போயிருச்சு, அம்மாவுக்கு காசு அனுப்ப முடியல, நான் சாக போகிறேன்னு அந்த பொண்ணு சொன்னான். உடனே உபதேவர் சொன்னார், இதை பாருமா, நான் மேலுலகத்திலேருந்து இங்கே வந்திருக்கேன். மழை வந்தது போல நண்பர்களே, மழை என்பது ஒரு ஆசீர்வாதம். அதனால முதல்ல அதை வணங்கணும். நாம இந்த கதையோட முடிச்சுக்கலாம். கேக்குது இல்லை உங்களுக்கு? அந்த உபதேவர் சொன்னாரு, நான் மேலுலகத்திலிருந்து வந்திருக்கேன், எனக்கு சில சக்திகள் உண்டு, என்னுடைய சக்திகளை வச்சு உனக்கு நான் ஒரு வரம் தரேன். ஏதாவது ஒரு வரம் கேளு, நல்லா யோசிச்சு கேளு, அப்புறம் மாற்ற முடியாது. நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனமா ஒரு வரம் கேளுன்னு சொன்னார். அந்த பெண்ணு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னா, எனக்கு என்ன வர வேணும்னா 6 மாசத்துக்கு முந்தின மாதிரி நான் மாறிடணும். இதெல்லாம் நடுவில் நடந்ததெல்லாம் எனக்கு மறந்துடணும். அந்த மாதிரி என்னை மாத்திருங்க. அவர் சொன்னாரு, நல்ல புத்திசாலித்தனமா யோசிச்சு நல்ல வரம் கேட்டிருக்க, இப்ப படுத்து தூங்கு, காலையில எழுந்த உடனே பழசெல்லாம் மறந்துடும், உடம்பு மனசு எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி ஆன மாதிரி ஆயிடும் சொல்லிட்டார். அடுத்த நாள் காலையில
உபதேவர் மேலேருந்து பார்க்கறாரு. அவ எந்திரிக்கிறா, பழைய மாதிரியே இருக்கா, நல்ல துள்ளலா எழுந்து வேலைக்கு போறா. சந்தோஷம். உபதேவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல வேலையை செஞ்சுட்டா, திரும்பி போறேன்னு பார்த்தா பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறா. ஒரு பையன் வரான், தன் வாட்சை கட்டி தன்னோட பாக்கெட்ல போட்டுட்டு டைம் ப்ளீஸ்ன்றான். இவ டைம் சொல்றான். யுவர் நேம் ப்ளீஸ்ன்றான். அவன் நேம் சொல்றான். உபதேவர் தலையில அடிச்சுட்டு என்னோட பொசிஷனை நான் ரிசைன் பண்றேன்னு போயிட்டார். நண்பர்களே, இதுதான் சுஜாதாவினுடைய கதை. இதிலிருந்து எனக்கு கிடைத்த பாடம் என்ன தெரியுமா? உங்களுடைய நேற்றை மறந்துவிட்டு உங்களுடைய நாளைக்கு நீங்கள் போகவே முடியாது. இறந்த காலம் என்பது வேர், எதிர்காலம் என்பது பூ. வேர் எப்படி இருக்குமோ பூ அப்படித்தான் இருக்கும். இந்த தமிழ் நிலம் பாரம்பரியத்தை கொண்டது, தொன்மையை கொண்டது, மொழி சிறப்பை கொண்டது. அதுதான் நம்முடைய வேர். நம்முடைய எதிர்காலம் என்பது வேறு நாடுகளில் இருக்கலாம், வேறு வேறு துறைகளில் இருக்கலாம், வேறு வேறு இடங்களில் இருக்கலாம். ஆனால் எதிர்காலம் என்ற பூ வளர வேண்டும் என்றால் நம்முடைய வேர் எது என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். வேர் வேறு, பூ வேறு அல்ல. வேர் என்பது புகழை விரும்பாத பூ, பூ என்பது புகழை விரும்புகிற வேர். வேரும் பூவும் ஒரே மரத்தில் இருப்பதுதான். எனவே நம்முடைய நிலம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மொழி, இதன் மீது நாம் கொள்ளுகின்ற பற்று, நாம் வைத்திருக்கின்ற மரியாதை, இதுதான் நாளைக்கு நம்முடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கும். நண்பர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். கதைகள் நம்மை சுற்றி கொட்டி கிடக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு கதையாவது நாம் படிக்க வேண்டும். எனக்கு படிச்சாலே, புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வந்துருது மேடம் சொன்னா ஆடியோ புக்கா கேளுங்க, இல்ல ஒரு நாளைக்கு 2 பக்கம் 3 பக்கமாவது படிங்க. முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது செல்பேசியை ஒழித்து புத்தகத்தை எடுப்பது. உங்க போனே உங்களுக்கு சொல்லும், யுவர் ஸ்கிரீன் டைம்னு சொல்லும். உங்க ஸ்கிரீன் டைம் எவ்வளவு நீங்க போய் பாருங்க. உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். நீங்க ஊரெல்லாம் சொல்லிட்டு தருவீங்க, ஒரு நாளைக்கு 5 நிமிஷத்துக்கு மேல நான் போனை பார்க்காது. போனை கேட்டா அது சொல்லும், நீ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் போன்ல தான் இருக்காங்க. நீங்க எவ்வளவு நேரம் போன்ல இருக்கீங்களோ அதில் ஒரு அரை மணி நேரத்தை திருடி அதை புத்தகங்களுக்கு கொடுங்கள். புத்தகங்கள் உங்கள் உலகத்தை விரிவாக்கும். கதைகள் உங்கள் வாழ்க்கையை பெரிதாக்கும். கதைகளிலிருந்தும் புத்தகங்களிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ளுகிற நம் மண்ணினுடைய பண்பாடு நம்முடைய எதிர்காலத்தை வளமாக்கும். மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற மழைக்கு நன்றி சொல்லி, இவ்வளவு பெருந்திரளாக வந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த 12 திட்டங்களிலும் கரூர் முதல் மாவட்டமாக வெற்றி பெற வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். மகிழ்வாக இருக்கும் காலம், கஷ்டப்பட வேண்டிய காலம், போராட வேண்டிய காலம். இதில் மகிழ்வாக இருக்க வேண்டிய காலம் நான் சேர்த்துக்கிட்டது தான். அப்படி ஒரு காலமே நம்மகிட்ட கிடையாது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுனே இருக்கணும். போராடினால் தான் வெற்றி பெற முடியும். இந்த வாழ்க்கை மிக போராட்டங்கள் நிறைந்த ஒன்று. இதை எப்படியாவது ஒன்றும் கிடையாது. லைஃப் இஸ் வெரி சிம்பிள். டோன்ட் ட்ரை டு காம்ப்ளிகேட் இட். வாழ்க்கை என்பது உன்னதமானது, ரொம்ப மகிழ்ச்சியானது, ஆனந்தமானது, அனுபவித்து கொண்டாடுவதற்கானது. அவ்வளவுதான். நம்ம பிளஸிங்கை நம்ம கவுண்ட் பண்ணதே கிடையாது. நம்ம கவுண்ட் பண்ணுறது முழுக்க நம்ம தர்த்துரம் தான். நேற்று நான் ஒரு ட்ரெயினில் ஏறினேன். ஓகே, இங்கே வர்றதுக்குன்னா இப்போ நான் திருச்சிக்கு வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி மறுபடியும் ஒரு காரை பிடிச்சி அங்கேருந்து இங்கே வந்து அதுக்கு அழகாக ட்ரெயினில் ஏறி படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில இந்த கோவிட் வந்து முடிஞ்ச டயத்தில் அப்போ தலைவாணியெல்லாம் எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. நானே தலைவாணியெல்லாம் எடுத்துகிட்டு 2 தடவை போனேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக 2 தடவை ட்ரெயினில் பயணம் பண்ணப்போ பார்த்தேன் அவங்களே இந்த லினன்லாம் கொடுத்துட்டாங்க. அதே நம்பிக்கையில் நானும் போகிறேன். நாமும் போயிருக்கோம், பஸ் ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். நமக்கு என்ன தலைவாணி தரலன்னா தாப்புல ஒருத்தர் வந்தார். அவர் பேக்லேருந்து ஒரு தலைவாணி எடுத்தார். அப்புறம் அவரே ஒரு நல்ல திக்கான ஒரு காஷ்மீர் ஷால்லாம் எடுத்துகிட்டு உட்காந்து, கோபிநாத் சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். நல்லா தான் இருக்கேன், ஆனால் எப்படி இவர்கிட்ட கேட்குறது? ஏன்னா எது புரிந்தால் வாழ்க்கையை புரியும், இது கூட உனக்கு தெரியல நம்ம கேட்டானா சரின்ட்டு ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே குளிர ஆரம்பிச்சிச்சு. நான் கேட்டேன், சார் எதுவுமே தரலையே இது அப்படின்னே, ஐயோ இந்த ட்ரெயினில் தரமாட்டாங்கடா. எது தரமாட்டாங்களா அடி கொடுத்தது, கழுத்து வலிக்கு எப்படி படுத்து தூங்குறது அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார், நான் இதுக்கு முன்னால் போன ட்ரெயினில் கொடுத்தாங்க, நான் ரெகுலராக ட்ரெயினில் போகிறேன் சார். எல்லா ட்ரெயின்லையும் கொடுக்க மாட்டாங்க, இப்போ தான் ஏதோ கான்ட்ராக்ட்லாம் போட்டிருக்காங்க புதுசாக செய்கிறதுனால இந்த ட்ரெயினில் இன்னும் வரல அப்படின்னார். அப்புறம் சத்தமாக அவரே இறக்கம் காட்டி, அவருடைய இதெல்லாம் தலைவணி மட்டும் நான் வச்சுக்கிறேன், இதை போர் கழுத்துக்கு மடித்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஒரு இரவு பயணத்தை 10 நாளாக நான் தூங்கலை. இன்னைக்கு காலையில் எங்கள் தாசில்தார்
அவரோட நம்பியிருக்க மாட்டார். இனி அவன் கழுத்து கதவை சாத்தனை எந்திரிக்கல. காலைல வந்தேன், டீ குடிச்சுட்டு தூங்கினேன். 10 மணிக்கு ரூமில் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கினேன். மத்தியானம் லஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கினேன். 5:30 மணிக்கு இவர் வந்து எழுப்பி போகலாமா அப்படின்னாரு. என்னங்க கமல் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கலாமாங்கிறீங்க? ஏங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களாங்க? நான் தூங்கிட்டு இருந்தேங்க, டவுசரோட என் நண்பர்களோட வேற வந்திருக்கேன். எது உங்கள் நண்பர்களோட வந்திருக்கீங்களா? டவுசரோட இருக்கிறேன். 1/2 மணி நேரத்தில் கிளம்புனேன். அவ்வளவு வேலை 10 நாளாக அழைச்சேன். அப்போ ஒரு நாள் இரவு என்னுடைய முழு தூக்கத்தை யாரோ முகம் தெரியாத மனிதர் அவர் போத்திக்க வச்சிருந்த போர்வையை கொடுத்து வச்சுக்கிட்டு தூங்குன்னு சொல்றார். வாழ்க்கை அற்புதமானது. லைஃப் இஸ் சோ சிம்பிள். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் 1 லட்ச ரூபா கடன் கொடுக்குறப்ப தான் வாழ்க்கை அற்புதமா இருக்குன்னு நினைக்கிறோம். யாரோ ஒருத்தவங்க சொத்தை நமக்கு தானமாக எழுதி கொடுக்குறப்ப தான் வாழ்க்கை அற்புதமா இருக்கு. எவ்ரி அதர் மொமெண்ட் இஸ் a happy moment that we are not ready to live in this moment. இந்த மொமெண்ட்டை வாழ நமக்கு பிடிக்கல. ஏன்னா நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வந்து இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி பழக்கியிருக்காங்க. ஜாலியாக இருக்கிறது தனி, வாழ்றது தனி. 2 தனித்தனி போர்ஷன். பொய், புழுகு, ஹம்பக், ஸ்டூபிடிட்டி. வாழ்க்கையில் நீங்கள் பொறுப்போடு இருக்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்க பழகணும். ஏன்னா வாழ்க்கை முழுக்க பொறுப்பு உங்களோட வரப்போகுது. இங்கே இருக்கக்கூடிய சோகால் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற 2K கிட்ஸுக்கு இதை நான் சொல்கிறேன். இவங்க நம்மளை அப்படி ஏமாத்திருக்காங்க. உங்களை மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாலே அப்படி தான் ஏமாத்துறாங்க. என்னையும் அப்படி தான் ஏமாத்துறாங்க. ஐயோ, நம்ம அம்மாக்கள் ஏமாத்துறதுக்கு அநியாயம் ஏமாத்து. நானும் கிட்டத்தட்ட 29-30 வயசு வரைக்கும் எனக்கு தேங்காய் சட்னி தோசையும் தான் பிடிக்கும் நம்பிட்டு இருந்தேன். யோசிச்சு பாருங்க, ஊரே அவரை போல் அறிவாளி உண்டாலாம் சொல்கிறாங்க நம்மளை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒன்றும் தெரியாது அப்படிமா. ஃபோனில் யாராவது ஒருத்தர் பேசிட்டு பாரு, சார் நீங்கள் தமிழ்நாட்டோட சொத்து சார் அப்படின்னா, போட்ட பேண்ட் சூச்சியை நிறுத்துறியா, உனக்கு என்னடா படிச்ச நீம்பாங்க எங்கள் அம்மா. உலகத்துக்கு தான் நீங்கள் ஆள், வீட்டில் ஒன்றுமே கிடையாது. எங்கள் அம்மா கிட்டத்தட்ட ஒரு 30 வயசில் தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கல. அது வரைக்கும் இந்த தேங்காய் சட்னி இட்லியும் தோசையுமே தின்னுட்டே தெரிஞ்சிருக்கேன். கார சட்னிலாம் ஹோட்டல் வைக்கல, நோ. ஏன்னா நமக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். நம்மகிட்ட அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு பிடிச்சதாக நான் நம்பிட்டு இருக்க பல விஷயம் நமக்கு பிடிச்சது கிடையாது, இவங்களுக்கு பிடிச்சது. அது பிஏ எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், BE-EEE இருக்கலாம், இல்லை டாக்டர் படிப்பாக இருக்கலாம், என்ன நம்ம கட்டிக்கப்புற பிள்ளையாக இருக்கலாம். எல்லாமே இவங்களுக்கு பிடிச்சது. இவங்க பிடிச்சதை இவங்க காலத்தில் இவங்களால செய்ய முடியாதனால அவங்களுக்கு பிடிச்சது எல்லாம் நம்ம காலத்தில் நம்மளை செய்ய சொல்கிறாங்க. அப்போ வாழும்போது வாழாமல் அடுத்த தலைமுறையை வறுத்தெடுக்கிறது, இதற்கு பேர் வாழ்க்கையா? நான் டாக்டருக்கு படிக்க நினச்சேன், என்னால் முடியலை, நீயாவது படிச்சிரு. ஒய்யால நீ படிச்சிருக்க வேண்டியதுனே, இதுக்கு என்ன படிக்க சொல்கிறேன்? அப்போ வாழ்க்கையை பற்றி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நான் முதல்ல கஷ்டப்படுவேன், அடுத்த தலைமுறை வந்து அதை சரி பண்ணும். இதுதான் நம்ம குடும்பத்தோட பிரச்சனை. அவங்க பிள்ளைங்க நீங்கள் சொல் பேச்சையே கேட்கலாம், அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு நம்ம நம்புறான். நீங்கள் நினைக்கிறீங்க என் கனவுகளை பிரசவிக்க வந்த பிள்ளை நீ நினைக்கிறீங்க. நான் உன்னை கஷ்டப்பட்டு ஆளாக்கனே போனேன், என்னுடைய ஆசைகள் நிறைவேற்றவில்லையா, நான் சொல்ற பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, நான் சொல்ற படிப்பு நீ படிக்க மாட்டியா, நான் சொன்ன மாதிரி வீடு கட்ட மாட்டியா, வீட்டு வாசல் இப்படி வைக்க மாட்டியா, நான் சொன்ன காரை வாங்க மாட்டியா, அப்போ நான் எப்படா வாழ்றது? ஓம் புள்ள வந்து உன்னை வாழ வைப்பான். இப்போ இருக்க பசங்களுக்கு தெளிவாக தெரியும், நம்ம பிள்ளையெல்லாம் நம்மளை வாழ வைக்காது. இவங்களுக்கு புரியுது, நான் வாழும் போதே நான் வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பீரியடில் நீ கஷ்டப்பட்டினா அப்புறமா நீ ஜாலியாக இருக்கலாம். இது எப்போ ஆரம்பிக்கிறாங்க? சின்ன வயசுல ஆரம்பிச்சாங்க. இப்போலாம் பசங்கள் அம்மாக்கள்லாம் LKG படிக்கிற பிள்ளைக்கு அது எதுவுமே தெரியாது, அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு. பாப்பா இப்போ நீ கஷ்டப்பட்டு படிச்சேன்னா அப்புறமா ஜாலியாக இருக்கலாம். அதுக்கு பேரே கிண்டர் கார்டன். ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் ஸ்கூலே அனுப்புகிறாங்க, அங்கேயே படிக்க சொல்றீங்க. 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தா டீச்சர்ஸை கூப்பிட்டு விட்றாங்க, உங்கள் பிள்ளையோட கையெழுத்து சரியில்லை, இந்த காலத்திலே இந்த கையெழுத்து சரி பண்ணால் தான் அவங்க கையெழுத்து சரியாக இருக்கும். நம்ம ஊரில் ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க, கையெழுத்து நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், நல்ல கையெழுத்து இருக்கவங்களாம் நல்லா இருந்து நான் பார்த்ததே இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்ப பெரிய ஆள் அப்படின்னா டாக்டர் தான் இல்லையா? இப்போவும் டாக்டர்கள் பெரிய ஆட்கள், ஆனால் அவங்க யாருமே புரிகிற மாதிரி எழுதவே மாட்டாங்க. கருக்குன்னு தான் எழுதுவாங்க. நான் அப்பெல்லாம் யோசிப்பேன், நான் கையெழுத்து நல்லா இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களே, நம்ம டாக்டர் இப்படி கிறுக்கி தானே எழுதுறாரு. எங்கள் ரிலேட்டிவ் வருது, எங்கள் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸு. அவர்கிட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கையில கேட்பேன், நீங்கள் கிறுக்கி எழுதுறீங்க. நிறைய பேர் அப்பெல்லாம் நிறைய பேரை பார்ப்பாங்க டாக்டர்ஸ். அது வேகமாக பொறுமையாக எழுத முடியாது, மெடிக்கலில் புரியும் தம்பி, அதனால தான் அப்படி எழுதுறேன்னு கடற்கரை சுற்றி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி எழுதுறாங்க, வேறு மாத்திரை எப்படி கொடுக்குறானோ அப்படின்னு தோணும். அவர் கையெழுத்து நல்லா இல்லை டாக்டர். நாம் அவருக்கு ஃபீஸ் கொடுத்தோம்னா நம்ம கையெழுத்து முத்தார் போய் எழுதிக்கிறோம். டாக்டருக்கு சென்று வந்த வகையில் 15 ரூபாய். நம்ம கையெழுத்து நல்லா தான் இருக்குது. 15 ரூபா வருமானம் பண்ணவருக்கு அந்த கையெழுத்து இல்லை. அப்போ 2 வயசில் கையெழுத்தை சரியாக்கணும்னு ட்ரை பண்ண பார்க்குறோம். அப்போ சொல்கிறோம் பிள்ளைகிட்ட, இந்த வயசில் நீ நல்லா படிச்சுட்டீங்கன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம். அதான் நீ இப்போ கஷ்டப்படணும், அப்போ தான் பின்னால் ஜாலியாக இருக்கலாம். சரின்னு அதை நம்பி நம்ம படிக்க ஆரம்பிக்கும். ஒரு 5ஆம் கிளாஸில் வர்றப்ப அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் பெரிய அளவுக்கு நீ படிக்க போகிற. அப்போ பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, இப்போ மட்டும் நீ நல்லா படிச்சுட்ட பின்னால் ஜாலியாக இருக்கலாம். அந்த ஜாலியாக இருக்கிறது மேலே நமக்கு முன்னால் ஒரு எலும்பு துண்டை போட்டு அதை பிடிக்கிறது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து அப்படியே ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அந்த லெவலில் வந்து தம்பி இப்போ நீ ESSLC படிக்கிற, இன்னும் 2 வருஷத்தில் 10th வந்துடும், அதனால் இப்போவே நீ நல்லா படிச்சுன்னா 10th உனக்கு ஈஸியாக இருக்கும். 8ஆம் கிளாஸில் நல்லா படித்தவனே எனக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவனுக்கு தெரியுமா என்ன? இந்த பையன் நல்லா படித்தான், இவனுக்கு சுமாரான கொஸ்டின் பேப்பர் வச்சா போதும், இந்த பையன் ஒழுங்காக படிக்கவே இல்லை, இவனுக்கு டஃபாக கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறான் அப்படிலாம் கிடையாது. எப்படினாலும் அவங்க அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின் கொடுக்க போகிறாங்க. வருஷம் அதனால் எனக்கு மார்க் போய்விட்டு பேட்டி கொடுக்க தான் போகிறோம். அப்போ 8ஆம் கிளாஸ் நமக்கு என்ன சொல்லுவாங்க, இப்போ நீ ஒழுங்காக படிச்சா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் 10th.
அப்புறம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லாம் வந்துட்டா நம்ம வீட்டில் என்ன நடந்துச்சு நமக்கே தெரியும் இல்லையா? கொரோனா வர்றதுக்கு முன்னாலே அதோடைய நடைமுறைகள் அனைத்தையும் ஃபாலோ பண்ண ஒரே ஆள் நம்ம தான். 10th ஸ்டாண்டர்ட் அதுக்கு பேர். தனி அறை தரப்படும், தனி தட்டு தரப்படும், வீட்டுக்குள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், நீங்களும் யாரையும் மண்ட முடியாது, டிவி பார்க்க முடியாது, திருவிழாக்கள் கிடையாது, கொடைக்கு போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது, யாரோடும் பேச முடியாது. 10ஆவதுக்கு சொந்தக்கார தாய்ப்பில் வர்றவங்களாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவான். நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துக்கோம்னே அவனுக்கு தெரியாது. நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டில் 490 மார்க் எடுத்தவன்ட்டா நல்லா படித்தா என்னப்பா மாட்டே, வீணா போனவனே நல்லா தாண்டா படிக்கிறேன், நல்லா படிக்கிறவன்ட்ட நல்லா படின்னு என்ன ஒழுங்காக படிக்கிறியா, என்னமோ ஜெயிலேருந்து வந்தவன்ட்ட இனிமேல் தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரியே கேட்பாங்க. அது ஒரு அமைப்பு. அதில் எவனா நல்லா படித்தவங்க கேட்டாலும் பரவாயில்ல, பூரா பேரும் பெயிலானவனா கேட்பானா, அப்போ ரொம்ப வைத்தறிச்சனா. நம்ம மாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கவங்கள்ட்ட இந்த ஒரு நிமிஷம் பேசு அப்படின்னு கொடுப்பாங்க. என்னன்னு கேட்டால் நம்ம சித்திக்கு ஃபோன் பண்ணி நம்மளுக்கு நல்ல வார்த்தை நாள் சொல்லுவாங்க. அது சம்மந்தமே இல்லாமல் மதுரையிலேருந்து அது சொல்லும். ஏன்டா அம்மா சொன்னது கேட்டானே, டே என்னடா சொல்கிறீங்க, நான் பாட்டுக்கு படிச்சுட்டு தானடா இருக்கேன், எங்கள் கடமை ஆற்றமா. ஏன் நான் 10ஆம் கிளாஸில் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். நமக்கு அப்படி தான் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு சொன்னானுங்களா? எனக்கும் சொன்னானு. 10th முடிச்சு இப்படி ஜாலி அப்படி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பிரச்சனை முடிச்சுட்டு ஓடு கற்றுட்டு வெளியில் அப்படியே தான் வாசலே பண்ணிப்பா, தம்பி 11th பப்ளிக் வச்சுருக்காங்கப்பா, 11th மட்டும் நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா 12thலேருந்து ஜாலியாக இருக்கு. சரி தொலை 11th படிப்போம். 11th நல்லா படிச்சு 12th நல்லா படித்து கஷ்டப்பட்டு ஒரு நல்ல மார்க் எடுத்து ஓஹோன்னு வந்துட்டோம், இனிமேல் ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா காலேஜில் ஜாலியாக இருக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பழைய படத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு படத்தில் நம்ம போவோம், ஒரே ஒரு நோட் எடுத்துகிட்டு போவோம், போன முத நாள் அன்றைக்கே பாட்டெல்லாம் பாடுவாங்க. இங்கே 90s காலேஜ் போன டிக்கெட்லாம் அப்படி தான் கற்பனையோடு போய் முத நாளே கதறி அழுதுதான் பாதி இங்கே தான் உட்காந்துருக்கு. ஒரு பிள்ளை ஷார்ட்ஸ் போட்டுட்டு வரும், அந்த பிள்ளை வந்த ஒன்றுமே டான்ஸ் ஆடும், பாட்டெல்லாம் அவங்களே கம்போஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, எப்படின்னே தெரியாது. ஆனால் அங்கே இருக்க ப்ரொஃபஸர்லாம் நம்மளை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு நான் தேடிக்கிட்டே இருக்கேன், இது வரைக்கும் ஒரு காலேஜ் கூட தெரியல. நானும் வளர்ந்து ஒரு 500 காலேஜில் பேசியிருக்கேன், ஒரு காலேஜ் கூட அப்படி கிடையாது. அப்போ ஸ்கூல் தான் கஷ்டம், காலேஜ் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மார்க் எடுத்து படித்து ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ இல்லை ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயோ போனால் மேடையில் இது மாதிரி வரிசையாக 10 பேர் உட்காந்துருப்பாங்க. முதல் நாள் ஓரியன்டேஷன் நடத்துவாங்க. நாளைக்கு கூட ஒரு ஓரியன்டேஷனுக்கு தான் நான் போகிறேன். தம்பி இது வரைக்கும் படித்த மாதிரி கிடையாது, காலேஜ் கஷ்டம், வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும். எது வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணுமா? டே நீங்கள் என்னடா சொன்னீங்க, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஜாலியாக படித்தோம், கஷ்டப்பட்டு படித்தோம்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னீங்களாடானா. அப்புறம் ஃபஸ்ட் நாள்லேருந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க, தம்பி இனிதான் இருக்குது வாழ்க்கையே. ரைட்டு. அப்போ நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், அம்மா நீ என்ன சொன்ன, இப்படி சொல்லிக்கிட்டே வந்தேன், 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னீங்களேம்மா அப்படின்னு அம்மாட்ட கேட்டால் அம்மா டயர்டே ஆக மாட்டாங்க. 4 வருஷம் பல்ல கடிச்சிட்டு படிச்சுட்டீங்கன்னா ஒரு வேலை போகிறேன் அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அப்படி. சரி 4 வருஷம் நல்லா பல்ல கடிச்சிட்டு படிப்போம். பக்கத்தில் இந்த பிள்ளை ஐ லவ் யூ சொன்னிச்சு, நோன்னு எங்கள் அம்மா திட்டுவாங்க. படிப்போம், முக்கியமாக படிக்கணும். பிடிச்ச பிள்ளைங்க எல்லாம் நோ எதுக்கும் வரமாட்டேன், நோ எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. எல்லாம் முடிச்சு ஒரு கம்பெனியில் உள்ளக்கு வேலைக்கு சேர்ந்து எடுத்த உடனே 20,000 ரூபா சம்பளம். அவன் முதல் நாளே முடிச்சுட்டு 3ஆம் நாள் நம்மளை மைசூர் வர சொல்லிடுவான் ட்ரைனிங். அங்கே போய் பார்த்தா ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. அங்கே முதல் நாள் கோபிநாத் மாதிரி ஒருத்தன் கோட் போட்டுட்டு அங்கே வந்து நிற்பான். வந்து இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்கள் ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும். 9 மணிக்கு ரூமுக்கு வந்து அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அழுவான், அம்மா நான் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னியம்மா, புதுசாக ஒருத்தன் ஃபஸ்ட்லேருந்து படிக்கணுங்கிறாம்மா அப்படின்னு. அம்மா டயர்டே ஆகாது. அம்மா திரும்ப சொல்லுவாங்க, ஒரு 3 வருஷம் பல்ல கடிச்சிட்டு வேலையை பார்த்து காசு சம்பாதிச்சா உன்னை பார்க்க ஒருத்தி வரப்போறா அப்படின்னு அவனை ஆரம்பிக்கணும்டா. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சந்தானம் சொல்கிற மாதிரி மோண்டு பேண்டு கழுவி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பம். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நாய் மாதிரி வேலை பார்த்து எல்லா கஷ்டமும் பட்டு நல்ல சம்பாத்தியத்துக்கு வந்து அங்கேயும் பக்கத்து பெஞ்சில் ஒரு பிள்ளை உட்காந்துருக்கும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டில் வந்து பையன் கேட்கட்டுமா, இப்போலாம் பொண்ணு கேட்கட்டுமா கிடையாது. நோ எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கெல்லாம் பார்த்து வச்சுருப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மா சொன்ன வச்சு நான் பல கனவுகள்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டு நீ சம்பாரிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்று கல்யாணம் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்துக்குவான்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு என்னை வந்து பார்த்துக்குவான். நம்மளும் உட்காந்து எல்லா மணிரத்னம் படம் கௌதம் மேனன் படம்லாம் பார்க்குறது அது எப்படி இருக்கும் அப்படின்னு. நமக்கு தேவை ஒரே ஒரு பெட் காஃபி. நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்காத சந்தோஷங்கிறது அதுதான். காலையில் ஒரு பிள்ளை ஈரத்தலையோட மல்லிகைப்பூலாம் வச்சுக்கிட்டு நம்ம பெட்டில் படுத்திருக்கையில் அங்கே வந்து பெட் காஃபி கொடுக்கும். அந்த பிள்ளை கையை பிடிச்சி நம்ம இழுப்போம். இந்த ஒரு சீனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது வாழ்க்கை அமைகிறது. அந்த புள்ள பெட் காஃபி கொடுக்கும். அந்த புள்ள பெட் காஃபி, இந்த ஒரு பெட் காஃபியை பேசாமல் நீங்களே வாங்கி குடிச்சிருக்கலாம். 3 வருஷம் போராடி கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணா இவன் அந்த கனவோடு தூங்கிட்டு இருக்கான். இப்போ கல்யாணம் ஆயாச்சு. லைஃப் பாருங்க, இப்போ வயசு 30 வயசு. 30 வயசில் இது வரைக்கும் சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னா சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கை ஃபியூச்சரில் நல்லா இருக்கான்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ இனிமேல் அந்த புள்ள வந்து பெட் காஃபி கொடுத்து நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற போகுது அப்படின்னா கிளிங்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா ஒரு தூக்குவாளியை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு நிற்கும். போய் பால் வாங்கிட்டு வாடா காப்பி பொண்ணுன்னு. இந்த பெட் காஃபிக்கு பாலே நாம தான் வாங்கிட்டு வந்துங்கிற உண்மையே 30 வருஷத்துல தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம அம்மாக்கள் அப்படி ஏமாத்திருப்பாங்க. நம்மளும் மனசொடிஞ்சு போய் அங்கேருந்து பால் பூத்துலேருந்து அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு, அம்மா நீ சொன்னியே நாளைக்கு ஒருத்தி வருவா, அவள் என்ன பார்த்துக்குவான்னு, அவள் என்னையே பால் வாங்க போய் சொல்லிட்டாமா. அம்மா டயர்டாக மாட்டாங்க. அம்மாக்கள் என்னைக்கு ஒரே பேச்சு தான். 1 வருஷமோ 2 வருஷமோ உனக்குன்னு ஒரு பிள்ளை வந்துட்டா அது பார்த்துக்கும். சரி என்னத்துக்கு சும்மா இருப்பானே அப்படின்ட்டு ஒரு பிள்ளையை பெற்றுரும் அப்படின்ட்டு
பெத்தம்னு வச்சுங்க. அப்புறம் தான் தெரியும் அவன் அன்பு மனைவியுடைய முகம் எப்படியெல்லாம் மாறுகிறது. அது வரைக்கும் சாக்ஸ் இந்தாங்க, ஷூ இந்தாங்க, அதை எடுத்துக்கிட்டீங்களா, இதை எடுத்துக்கிட்டீங்களா, பைக்கில் பார்க்கல மெதுவாக போங்க, மத்தியானம் சாப்பிட்டீங்களா, வச்சதில் அவன் பாட்டுக்கு ஒழுங்காக இருப்பான். ஆறுன தோசை வச்சதை தின்னுட்டு எந்திரிச்சு போகிற பிள்ளையா அவனை வளர்த்துருக்கோம் உங்கள் அம்மா. அது இந்த கல்யாணம் ஒன்று புதுசாக பொண்டாட்டிங்க பழக்குங்க. இவனுக்கு கடவுளே இதெல்லாமே என்ஜாய் பண்ணலாமா கூடாதானே தெரியலையே. சூடு இட்லி, சூடு தோசை, அந்த புது சுட சுட சாம்பார், நமக்கு பிடித்த வகையறாக்கள், ஷூ எடுத்து தருவாங்க, சாக்ஸ் எடுத்து தருவாங்க, ஜட்டி உள்பட, அப்புறம் மேட்சிங் ட்ரெஸ்ஸு. அவன் மாட்டுக்கு இருக்கிறத எடுத்து போட்டு எல்லாம் பழக்கி விட்டு ஒரு புள்ள பிறந்த உடனேயும், ஏப்பா இட்லி எங்கே இருக்குது, அங்கே தான் இருக்குது, கண்ணு தெரியல, பாப்பா அழுகுது. ஹெல்மெட் எங்கே இருக்குதுல, நேத்தானே போட்டு வந்தீங்க, வச்ச இடத்துல தான் இருக்கும் பாருங்கள், பாப்பா அழுகுது. ஏம்மா பசிக்குதுமா, சோத்தை போட்டு தின்னுங்க, பாப்பா அழுகுது. எது இவன் என்ன நினச்சான், புள்ள வந்த பிறகு மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு அம்மா சொன்னிச்சு. அதில் ஏற்பாட்டில் வந்தது தான் அதுவே. கட் பண்ணால் பொண்டாட்டி கவனிச்சுக்கிட்டது போச்சு. அப்படியே புடிங்க, அப்படியே நட்டு, அப்படியே அம்மாக்கள் புள்ள அம்மாவாக மாறிடுவாங்க. பெண்கள்கிட்ட அந்த ஒரு 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 பலம் இருக்குது. அவங்க தான் தாய் வீட்டில் இருக்க வரைக்கும் தாய் வீட்டு புராணம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தன் கணவர் வீட்டுக்கு போன பிறகு அப்படியே அவங்க அம்மா வீட்டில் வந்து எங்கள் வீட்டிலலாம் இந்த நடைமுறையே கிடையாது, என்ன பழக்கம்பாங்க. இங்கே தாண்டி 25 வருஷம் இருந்த டக்குன்னு புருஷன் புராணம் பாடுவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்பா புராணம் பாடுவாங்க புருஷன்கிட்ட. எங்கள் அப்பா அப்படியாகும், எங்கள் அப்பா இப்படியாகும், அவர் இப்படியாகும், அவர் வந்து சரத்குமார் மாதிரி இருப்பார், ஆள் ஓமகுச்சி நாச்சியம் மாதிரி இருப்பார், இருந்தாலும் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா புருஷன் புராணம், புள்ள பிறந்துருச்சு, ஒன்லி புள்ள தான், ஒன்லி புள்ள புராணம், என் புள்ள அப்படி பண்ண, அது ஒன்றுமே பண்ணாது, படுத்தே கிடக்கும். ஆனாலும் சொல்லுவாங்க. கட் பண்ணோம்னா இந்த புள்ள இந்த ஆம்பளை எல்லாம் வீட்டில் கவனிச்சிருக்கீங்களா, பெண்கள்லாம் கவனிச்சு பாருங்களேன், பிள்ளைங்களை கிள்ளி தான் கொஞ்சுவானுங்க. ஏன்னு தெரியுமா தெரியாதா, வெளியில் ஆண்கள் சொல்ல முடியாது. ஆணுக்கு ஆத்திரமாக இருக்கும், என் இடத்த பிடிச்சிக்கிட்டியாடா பாவி, பெத்த பிள்ளை இப்படி போட்டு அடிக்கிறியடான்னு கேட்பாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள ஆத்திரமாக இருக்கும். ஏன்னா என் மனைவி என்னை குழந்தைய போல பார்த்துக்கொண்டாள். ஆண் அப்படி தான் வளர்ந்துருக்கான். ஆணுக்கு புஜபல பராக்கிரமசாலின்னு சொல்லி தொலைஞ்சதுனால அவன் பாத்ரூமில் போய் அழுக வேண்டியிருக்கு. அவன் பாவம் பூஞ்சையானால் பற்றியெல்லாம் கை தட்டுறாங்க, வாடா தம்பி இப்போ தாண்டா என் மனசுலேருந்து அப்படியே பேசுகிறேன். ஆனாலும் சொல்ல முடியாது, என்னம்மா இப்படி பண்ணி விட்டிய, என்ன இப்படி பார்த்துக்கிட்டேன். அப்போ தான் அதனால தான் என்ன பண்ணுவாங்க, எனக்கு போட்டிக்கு வந்தோடனே கிள்ளி கொஞ்சம். ஆக்சுவலாக ஆண் பிள்ளைகளும் அப்பாக்களும் அடிச்சுப்பானுங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆண் பிள்ளைகளும் அவங்க பையனும் அடிச்சு தான் விளையாடுவானுங்க. அவன் இவன் அடிப்பான், இவன் அவன் அடிப்பான். ரெண்டுமே உண்மை, சும்மாலாம் அடிக்கிறது இல்லை, ஆத்திரத்தில் அடிக்கிறது தான். இதை வெளியில் சொன்னால் கொடுங்கார அப்பா அப்படின்றீங்க, அதனால அவன் சொல்ல முடியாது. ஸோ இப்படி ஒரு ஆளாக அவன் வளர்ந்துருக்கிறப்ப அந்த மகிழ்ச்சியாக இருக்கிற காலம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு திடீர்னு உதைக்கிறாங்க ஒய்ஃப், கீழே படுங்க. என்ன ஏன்னா, பாப்பா தூங்கிட்டு படாறு கையை தூக்கி போட்டு கழுத்தில் போட்டிங்க, கொள்ள பார்த்துட்டீங்க. இப்போ கட் பண்ணோம்னா 7 அடிக்கு 7 அடி பெட்டு, பக்கத்தில் தரை, ஃபேன் இங்கே ஓடுது. அவனை எட்டி உதச்சி கீழே படுக்கப்பட்டிருக்காங்க. கையை விரிச்சுக்கிட்டு கடவுளேன்னு படுத்து கிடக்கான். எது மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சவன் எங்கே இருக்கான், படுத்து கிடந்த பெட்டிலேருந்து கீழே விழுந்து எந்திரிச்சு போய் புள்ள அழுகும்ட்டு நைட்டு 11:30 மணிக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, அம்மா நீ என்னம்மா சொன்ன, எனக்குன்னு ஒரு புள்ள வந்துட்டா நான் மகிழ்ச்சியாக இருக்கலான்னு, ராஜா மாதிரி இருந்தவனை ரோட்டில் தரையில் படுக்க போட்டிருக்காங்கம்மா. அம்மாக்கள் டயர்டே ஆக மாட்டாங்க. இன்னொரு 4 வருஷம் அந்த புள்ள வளர்ந்துருச்சுன்னா அது ஒன்றை பார்த்துக்கும். அது 4 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கு ஸ்கூலு கட்டுறதுலேருந்து தேடுறதுலேருந்து நாய் மாதிரி அலைய போகிறோங்கிற உண்மையை அப்போ அவனுக்கு புரியாது. இது நான் வீட்டில் சொன்ன பொய்யை உடச்சி உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். அது இப்படி ஒரு நாள் உங்களுக்கு வரப்போவதே இல்லை. மகிழ்ச்சியான நாள் என்று ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வரப்போவதே இல்லை. மகிழ்ச்சியான நாள் ஒன்றை நீங்களாக உருவாக்கி கொள்ளாத வரை there is no happy day in life. You have to create it on your own. But we people are trying to be so sacrificed because it considered as a good quality. தியாகம் என்பது சிறந்த குணம் என்று நமக்கு சொல்லப்பட்ட காரணத்தினாலேயே நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். எந்த தியாகமும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தா போதும். 50 வயசு வரைக்கும் நம்ம அம்மாக்கெல்லாம் தியாகம் பண்ணிட்டு 50லேருந்து 80 வரைக்கும் புலம்பியே கொள்வது, உங்களெல்லாம் பெற்று எனக்கு என்ன புண்ணியம், எனக்குன்னு ஒரு நல்லது கெட்டது பார்த்தனாச்சும் நான் உங்களுக்காகவே வாழ்ந்து உன்னை ஏமா வாழ சொன்னாமாங்க. அப்போ இன்னும் முட்டி மீறுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அது ரியாக்ட் நம்ம அவன் போயிடுவாங்க. நான் ரெசிப்ரோகேட்டிவ் சொசைட்டி இது. நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நன்றியே இல்லை. எதுக்கு நன்றியாக இருக்கணும்? என்ன கம்பெனியை நடத்துறிய? உங்கள் கம்பெனியில் வேலைக்காக இருக்கான், நீங்கள் என்ன போனஸ் எதுவும் கொடுத்தீங்களா? உன்னை பெற்றருக்கு எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா? உன்னை இந்த டைலாக் எவ்வளோ நாள் சொல்ல முடியும்? அப்பாக்கெல்லாம் கூட இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அம்மாக்கள் ஐயோ சட்னி இல்லை தம்பி மிளகாப்பொடி வச்சுக்கிறியான்னு கேட்குறான். ஏன் சட்னி செய்யலையா அப்படின்னா, உன்னை பெற்றருக்கு எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா? சட்னிகளாமா பெற்றெடுத்ததை பற்றி பேசணும். We are expecting a reciprocative society. No, it is not at all possible. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழாமல் தியாகம் செய்துவிட்டு நாளை வருகிறவர்கள் உங்களுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்காதீர்கள். There is not a life like that. Be happy when you are. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு பாருங்க. நமக்கு சந்தோஷமா இருக்க பிடிக்கல, இன்னைக்கு கஷ்டப்படுவோம், நாளைக்கு சந்தோஷமா இருப்போம். நீங்க கிடையாது.
கஷ்டப்படும் போதே மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பது வாழணும். அதுதான் பொறுப்பு தான் மகிழ்ச்சியை உண்டாக்குறது. கமிட்மெண்ட் இஸ் a charm of life. இது நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? இப்ப கஷ்டப்பட்டு நாளைக்கு ஜாலியா இருக்கலாம், இன்னைக்கு கஷ்டப்பட்டு நாளைக்கு ஜாலியா இருக்கலாம் முடியாது. நாளைக்கு என்ன பண்ண முடியும்? 40 வயசு வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துட்டு சுகர் பிபி லொட்டு லோசுக்கு அவ்வளோ வந்துருச்சு, கரைச்சல கொண்டாந்து முன்னாள் இவ்வளோ வைக்கிறாங்க, வச்சுட்டு அவங்களே சொல்றாங்க கேசரி சாப்பிடாங்க, கத்திரிக்காய் ஒத்துக்காது, உருளைக்கிழங்கு கேஸ், சோறு லைட்டாக சாப்பிடுங்க. அப்புறம் என்னத்துக்கு அதை வச்ச? திங்கிற வயசில் திங்கணும், ஓடுற வயசில் ஓடணும், பாயிற வயசில் பாயணும், படுக்கிற வயசில் படுத்துக்கணும். ரைட்டா? வேலை பார்க்க வேண்டிய வயசில் படுத்து கிடந்துவிட்டு அப்புறமா உழைக்கல எதுவும் பேசாதீங்க. கமிட்மெண்ட் இஸ் a charm of life. சிரமப்படுகிற போது வாழ பழகுங்கள். நமக்கு மகிழ்ச்சியாக இருப்பது குற்றம் என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வாழ்க்கையில் தவறாக நாம் புரிந்து வைத்திருப்பதுதான். மகிழ்ச்சியாக இருப்பது குற்றம் என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பெண்கள்லாம் கவனிச்சிங்களா, கல்யாண வீட்டில் சந்திக்கிறப்ப அக்கா தங்கச்சியில் ரொம்ப நாள் கழிச்சு கசின் சிஸ்டர்ஸ்லாம் மீட் பண்ணி பேசுவாங்க, காசிப் ஏதாவது பண்ணுவாங்க, அப்படியே விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அதில் ஒரு கேரக்டர் ஒரு ஆண்டி சிரிக்கும், சிரிச்சுட்டு கண்ணிலேருந்து இப்படிலாம் தண்ணியில் விட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டே சொல்லும், ஐயோ நல்லா சிரிச்சுட்டேன், நாளைக்கு என்ன ஆக போதும். ஏன்னா சந்தோஷமா இருக்கிறது பாவம், மகிழ்ச்சியாக இருப்பது தவறு. நோ, இந்த கணத்தில் நீங்கள் விடுவதை எந்த கணத்திலும் பெற முடியாது. யூ நோ ஹவு மச் மணி யூ ஹேவ், பட் யூ டோன்ட் நோ ஹவு மச் டைம் யூ ஹேவ். உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, ஆனால் உங்களிடம் எவ்வளவு நேரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த கணம் இந்த கணத்தோடு முடிந்தது. ஒரு கதை அழகாக சொல்றாரு, நீங்கள் போகிற போது ஒரு நதியிலே கால் நினைக்கிறீர்கள் என்றால், நீங்கள் போகிற போது கால் நினைத்த போது நதியும் வேறு நீங்களும் வேறு. 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப அந்த நதியில் நீங்க கால் நினைச்சாலும் நதியும் வேறு நீங்களும் வேறு. 5 நிமிடத்தில் 10 நிமிடத்தில் வாழ்க்கை மாறிடும். 5 நிமிஷத்துக்கு நீங்க கால் நினைத்த போது அந்த நீரின் ஓட்டம் வேறு, உங்கள் மன எண்ணம் வேறு. இப்ப 5 நிமிஷம் கழிச்சு நீங்க கால் நினைக்கிறப்ப நீரின் ஓட்டம் வேறு, எண்ணம் வேறு, நீங்கள் வேறு. அப்ப இந்த நிமிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி பாருங்க. காலம் முழுக்க கணவனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றது, பிள்ளைக்கு சாக்ரிஃபைஸ் பண்றது, அப்புறம் பிள்ளைகள்ட்டையும் கணவன்ட்டையும் அதை எதிர்பார்க்கிறது. டோன்ட் டூ தட், டோன்ட் ட்ரை டு சாக்ரிஃபைஸ், ட்ரை டு லிவ் லைஃப். The very purpose of life is living. வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வதுதான். வாழாம நீங்க எல்லாத்தையும் இப்படி கடைசியில் பூரா பேரையும் குறை சொல்லி, இந்த காலத்து பசங்களாம் கிரிஞ்சுங்கிறீங்க, பூமர் அங்கிள்ங்கிறீங்க. அவன் எப்படி திடீர்னு பிறந்தானா? 2K கிட்ஸ்லாம் இந்த ப்ராடக்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்களா செவ்வாய் கிரகத்திலேருந்து? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வேல்யூ இல்லைன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அன்பில்லை சொன்னால் அதில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. இந்த காலத்து பிள்ளைகள் நன்றி உடையவர்களாக இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. 17 வயசுல அவன் நேரா பிறந்து நட்பு இல்லாமல் அன்பு இல்லாமல் இருந்தால் அது அவன் குத்தம். ஒத்த வயசுலேருந்து பெத்து வளர்த்து 17 வயசுல அவனுக்கு அன்பு இல்லைன்னா அது உங்க குத்தம். உங்க பிரச்சனைக்கு அவனை குத்தம் சொல்லாதீங்க. He is just a victim. She is just a victim. நாம கடந்த 15-20 வருஷமா பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தோம் யோசிச்சு பாருங்க. படி, காசு சம்பாரி, என்ன தப்பு வேணாலும் பண்ணாலும் பரவாயில்ல தான், காசு சம்பாதிக்கணும், ஜெயிக்கணும், புழங்கணும், அவ்வளோதான். மனுஷால்கிட்ட சேராது. அவன் கெட்டவன், இவன் கெட்டவன், உங்க மாமன் கெட்டவன், உங்க சித்தப்பன் கெட்டவன், நல்லவன் எவனா இருக்கானா? நீங்க நல்லவரா, நான் நல்லவனா? அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களை தேடுகிற பணியிலேயே இந்த பிள்ளைகளை அனுப்பி யார் மீதும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படி அவன் அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஒருத்தர் இருக்கவே முடியாது. அப்போ என்னாச்சு, கடந்த 15-20 ஆண்டுகளாக பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுடைய விளைவு அவன் ஒன்னே ஒன்று நினைக்கிறான், சக்ஸஸ் இஸ் எவ்ரி திங், ஜெயிச்சா போதும், அதனால யாரை வேணாலும் ஏறி அடிக்கலாம். 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது யாரோ ஒருவருடைய காதிலே சொல்லிக் கொண்டிருந்தார், என்ன வேணாலும் பண்ணு, பொய் மட்டும் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் கண்ணை நோண்டிட்டு அடிங்கம்மாங்க வீட்டில். நம்ம வீடுகளில் இப்போ பொய் சொல்லாதுங்கிற வார்த்தையே குறைஞ்சி போச்சு. கவனிச்சிருக்கீங்களா? செக் பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் கடைசியாக பொய் சொல்லாதுன்னு எப்போ சொன்னீங்க? சொல்லுவீங்க, எங்கிட்ட பொய் சொல்லாதுன்னீங்க, அம்மா கிட்ட பொய் சொல்லக்கூடாது. சொல்லையில் இந்த வேர்டு எப்படி ஆட் பண்ணீங்க? அப்போ ஊரில் பொய் சொல்லலாமா? உங்களுக்கு லேசாக தெரிஞ்சு போச்சு, லேசாக பொய் சொன்னா தான் பிழைக்கலாம் பேசிக்கிட்டு. அப்போ வேல்யூஸை கெடுத்தது யாரு? அத்தையிடமிருந்து என்னை பிரித்தது யார்? சித்தப்பாவிலிருந்து என்னை தள்ளி வைத்தது யார்? பெரியவங்க கேள்வி இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுக்காமல் விட்டது யார் குற்றம்? பள்ளிக்கூடத்தில் லீவு கொடுக்கலங்கிறதுக்காண்டி விழாக்களுக்கு அழைத்து போகாது யார் குற்றம்? ஊர் திருவிழாக்களுக்கு விட ஓடிதான் முக்கியம் என்று முடிவெடுத்தது யார் குற்றம்? உறவுகளை விட பணம் தான் பெரிது என்று முடிவெடுத்தது யார் குற்றம்? இந்த ஒட்டுமொத்த அமைப்பினுடைய பிரதிபாக இந்த பிள்ளைங்க இருக்காங்க. அவ்வளவுதான். அவன்கிட்ட நீங்க இதை கிரிஞ்சுன்னு தான் சொல்லுவான், இது மாதிரி பேசினா பூமர் அங்கிள் தான் சொல்லுவான். This generation is a complete different generation and you have always have an assumption this generation is always weak. நம்ம டீச்சருங்களாம் சொல்லுவீங்க, ஒவ்வொரு வருஷம் இந்த மாதிரி ஒரு மோசமான பேட்சை நான் பார்த்ததே இல்லைம்மாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? எல்லா வருஷமும் அதை தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பேட்சை கூட நீங்கள் பார்க்கலனா நல்ல மனுஷன் உங்கள் கண்ணில் படலைன்னு அர்த்தம். நல்லவங்களுக்கு நல்லவன் கண்ணில் படுவான். இந்த உலகம் நல்லதென்று நீங்கள் நம்புங்கள். இந்த உலகம் சுபிட்சமானது, அற்புதமானது. டோன்ட் காம்ப்ளிகேட் லைஃப். எது புரிந்தால் வாழ்க்கையை புரியும் அப்படிங்கிறதுல நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல முயற்சிப்படுறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு மனிதர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை புரியாமல் போகும்.
எப்போது வாழ்க்கையை மனிதர்களை புரிந்து கொள்ள முடியாது என்று உங்களுக்கு புரிகிறதோ அன்றைக்கு வாழ்க்கையை புரிந்துவிடும். இந்த பிள்ளைகள் உங்களுக்கானவர்கள், அவர்களுக்கான எதிர்காலத்தை என்னால் கட்டமைத்து விட முடியும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் தவறு. நான்காவது, இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள், அவர்கள் போக்கில் அவர்களை விடுங்கள், இந்த உலகத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். பிள்ளைகள் மீதும் உறவுகள் மீதும் அப்சஸ்டா இருக்காதீங்க. தியாகமே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். கஷ்டப்படும் போது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பழகுங்கள். மகிழ்ச்சியாக இருப்பது தனிச்சொத்து அல்ல, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு பிரயத்தனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏழாவது, உங்க வேல்யூஸை இன்னைக்கு நீங்க தவறு என்று நினைக்கக்கூடிய வேல்யூஸை இந்த தலைமுறை பிள்ளைகள் செய்கிறார்கள் தான் அதற்கான பொறுப்பையும் நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எட்டாவது, லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. லைஃப் ரொம்ப சிம்பிள். வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது மட்டும்தான். அதை முதல்ல வாழ்வதற்கான பாருங்க. ஒன்பதாவது முக்கியமான விஷயம், மனிதர்கள் கெட்டவர்கள் என்ற பிம்பத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு தலைமுறையிடம் சொன்னால், மனிதர்களிடமிருந்து பிள்ளைகளை நீங்கள் விலக்கி வைத்தால் பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். பத்தாவது, பிள்ளைகள் அந்த காலத்து பிள்ளை இந்த காலத்து பிள்ளைலாம் இல்லை, எல்லா காலத்திலும் பிள்ளை ஒன்று தான். நாம் எப்படி அவங்களை வழி நடத்துறோங்கிறது மட்டும்தான் முக்கியம். காலையில் கூட ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்லாங்க, சின்ன பிள்ளை தானே சார், சர்க்கரை சாப்பிடட்டும். சின்ன பிள்ளை ஒரு அடை சாப்பிட்றோம், அந்த அடைக்கு சர்க்கரையை வைக்கிறாங்க, அடைக்கு சர்க்கரை தொட்டு சாப்பிட்றத விரும்பி சாப்பிடணுங்கிறாங்க. நான் சொன்னேன், எதுக்கு அடைக்கு சர்க்கரைன்னு எங்கேயாவது போட்டிருக்கா? ஏன் இப்படி பழகுறீங்க? அப்படி பழகிருக்கோம் சார், அடைக்கு ஒரு வெல்லம் வச்சு கொஞ்சம் வெண்ணெயை வச்சு அப்படி சாப்பிட்டு தான் கொடுத்துருக்காங்க, அப்படி தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சின்ன பிள்ளை தானேன்னு அடுத்த கேள்வி. தயவு செய்து நினைக்க வேண்டாம், சின்ன பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பார்க்கர்ஸ் சிண்ட்ரோம்னு ஒரு பார்க்கர்ஸ் சைன் அப்படின்னு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூர் இருக்கு இல்லையா, சிஎம்சி வேலூரில் அவர்கள் ஆய்ந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஏன்டா இங்கே சக்கரை வியாதி கூடுதுங்கிறதுக்கு அவன் ஒரு கருத்து சொல்லியிருக்கான் சிஎம்சி வேலூரில். இப்போ ஒட்டுமொத்த பீடியாட்ரிஷியன்ஸும் அதை ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஐசிடிஎஸ்ங்கிற தமிழ்நாடு அரசினுடைய ஊட்டச்சத்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக விவாதித்து கொண்டிருக்கும் போது அந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் நாங்கள் விவாதித்து கொண்டோம். ரொம்ப முக்கியமாக அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க, குட்டி குழந்தையாக இருக்கும்போது மெலிஞ்சு இருக்குது, ரொம்ப வற்றலாக இருக்கிறது, ஸ்டண்டட் அண்ட் வேஸ்டட் சைல்டு அப்படின்னு நினைக்கிற அத்தனை குழந்தைக்கும் நல்ல போஷாக் ஆகணும், நல்ல குண்டாகணுங்கிறதுக்காக கொடுக்குற ஒரு விஷயத்திலையும் கார்போஹைட்ரேட்டை மட்டுமே நம்ம கொடுத்துருக்குறோம் இவ்வளோ நாள். சர்க்கரையை மட்டுமே அப்படியே அந்த ஊட்ட உணவில் எடுத்தால் 40% சர்க்கரை இருக்குது எப்படி கூட்டி பார்த்தாலும். இதுதான் அவனை குழந்தை பருவத்திலிருந்தே கணையத்தை சரியாக வேலை செய்ய விடாமல் செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு தியரி. அவங்க பல டேட்டாவை சொல்கிறாங்க. சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு மறுபடி ஊட்டத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக நீ அதிகபட்ச ஊட்ட உணவை கொடுக்கும்போது அவனுடைய கணையத்தினுடைய பீட்டா செல்கள் வலுவிழந்து சரியான அளவில் இன்சுலினை சுரக்கக்கூடிய ஒரு தன்மையை சிறுவயதிலேயே இழக்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிவியல் அறிஞர் அறிந்து சொல்கிறார். அதே கருத்தை பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய பீடியாட்ரிஷியன், அவர் கிட்டத்தட்ட அவருக்கு 80 வயசு ஆகுது, அவர் 3 தலைமுறை மக்களை ஆய்ந்தறிந்து ஒரு இன்டர்நேஷனல் சயின்ஸ் காங்கிரஸில் அவர் ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணுறார். குழந்தை பருவத்திலே எச்சரிக்கை இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, இந்தியாவை காப்பாற்ற முடியாதுன்னு அவர் மிக அறுதியிட்டு சொல்கிறார்கள். நம்ம வீட்டில் பேர குழந்தைங்க இருப்பாங்க, நிறைய பேர் 40 வயது 50 வயது 60 வயதில் இருக்காங்க. நான் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, சர்க்கரை மிக மிக ஆபத்தானது, நாம் நினைக்கிற அளவை விட ஆபத்தான விஷயம். எந்த ஒரு நமக்கு குழந்தைக்கு இட்லிக்கு சக்கரை வச்சு தான் சாப்பிடுவான், தோசைக்கு சக்கரை வச்சு தான் சாப்பிடுவான், தயவு செய்து கொடுக்காதீங்க, வேண்டாம். அபின் கஞ்சாவை எப்படி நாம் ஒழித்து வெளியே விடணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வெள்ளை சர்க்கரை வேண்டாம் என்கிற குரல் நம்ம அத்தனை பேர் வீட்டிலிருந்து வந்தாக வேண்டும் நண்பர்களே. சர்க்கரைக்கு மட்டும் இல்லை, புற்றுநோய்க்கும் ஃபீடர் வெள்ளை சர்க்கரை தான். எப்போ நீங்கள் WHO வெப்சைட்டில் ஒரு இது இருக்குது, கிராஃப் இருக்குது, நீங்களே போய் பாருங்கள். எப்போ சுகர் வருது, எப்போ இந்த மாதிரி கிறிஸ்டலைஸ்டு ஒயிட் சுகர் வருது, எப்போ அஸ்காங்கிறது பீகாரில் இருக்கிற ஒரு கம்பெனி பேர், அது நம்ம அஸ்கா சீனி அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம். அந்த அஸ்காவுடைய வளர்ச்சி, சீனியோட வளர்ச்சி, வெள்ளை சக்கரை வளர்ச்சி அப்படியே கிராஃபில் கூடவே போகிற கூட பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பீப்புள் ரெண்டும் கூடவே ஒன்றா வருது. அப்போ நம்ம ஒதுக்கி உதாசீனப்படுத்த வேண்டிய முதல் பொருள் சர்க்கரை வேண்டாம். இந்த சர்க்கரை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சர்க்கரை மட்டும் கூடுறதில்லை, ஒவ்வொரு வருடமும் உலகத்தில் 4 லட்சம் குழந்தைகள் புற்றுநோயில் மடிகிறார்கள். 4 லட்சம் ஒவ்வொரு வருஷமும். அந்த 4 லட்சத்தில் 85% லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் தான். 15% பணக்கார நாடுகளில். 85% நாடுகளில் சரியான மருத்துவ வசதி கொடுக்க முடியாதனால நிறைய குழந்தைகள் புற்றுநோயில் இறந்து போகிறாங்க. சரி, குழந்தைகள் புற்றுநோய்க்கு என்னடா காரணம் அப்படின்னா 10% காரணம் ஜெனட்டிக், ஜீனில் நடக்கக்கூடிய மாற்றங்கள்னால 10%, மீதி 90%. ஏன் அந்த 90% குழந்தைகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் தெரியாது, எனக்கும் தெரியாது, மருத்துவ உலகத்துக்கு தெரியாது. அவன் தெரியாதுன்னு எழுதுறான். 90% ஆஃப் த சில்ட்ரன் கேன்சர் வி டோன்ட் நோ. என்ன அடுத்த வரி வருது தெரியுமா?
WHO.INT போய் சைல்ட்ஹுட் கேன்சர்னு படிச்சு பாருங்க. அதில் 10% போக 90%க்கு we don't know the reason, maybe environmental, lifestyle and food factors may influence, further research should explore சொல்லி முடிக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? மீதி இருக்கிற ஃபேக்டர் அதுதான், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அது நம்ம கையில், தனி மனிதனின் கையில் பெரிதாக கிடையாது. நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து பேச வேண்டிய விஷயம் உணவு, வாழ்வியல்னு. அப்போ நாம் அத்தனை பேரும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். குழந்தை பருவத்திலிருந்தே என் குடும்பத்தில் சர்க்கரை வரக்கூடாது, இந்த சின்ன பிள்ளை இன்னைக்கு வந்து வரக்கூடாது. நம்ம தெரியும் நலம் ஏன் முதல் தேடல். நமக்கு வள்ளுவர் வாசன் சொல்லியிருக்காரு, கல்விதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய செல்வம். கேள்வி செல்வம், செவிச்செல்வம் தான் செல்வத்துள் செவிச்செல்வம் தான் மிகப்பெரிய செல்வம். தெரியும், நாம் தொடர்ந்து அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் மிகச்சிறந்த படிப்பு ஆள்களாக வரணும், மிகச்சிறந்த அறிஞராக வரணும்னு அத்தனை பேருக்கு ஆசை இருக்கு. எல்லாரும் பிள்ளைகள் நிச்சயமா இன்றைக்கு இருக்க சூழல்ல நம் பிள்ளைகள் நன்கு படித்தாங்கன்னா, சரியான ஒரு தன்முனைப்பு கொண்டு வந்து, சரியான ஆசிரியரின் வழிகாட்டுதல் இருந்து, பெற்றோர்கள் சரியாக கொண்டு வரும்போது நம்ம வீட்டு குழந்தைங்க மிகப்பெரிய ஆளாயிருவாங்க, சந்தேகமே இல்லை. ஆனால் அவர்கள் ஆரோக்கியமாக ஆக வேண்டும் என்றால் அதற்கும் இப்படியான மெனக்கடல் வேணும். நல்ல பெரிய பிடெக் MBA படிச்சிட்டோம், IIT IIM படிச்சிட்டோம், ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய 30 வயதில் சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா அவனுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும்? 35 வயதில் அவனுக்கு வந்து ஒரு சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னா அப்படியே புஷ்ஷுன்னு உட்காந்துருப்பான். போதுண்டா, போதும், இனிமேல் ஓட வேண்டாம், என்னத்தை போய் பண்ணுறது, இப்படி சர்க்கரை கூடியிருக்கே அப்படிங்கிற நினைப்பில் மிகப்பெரிய அளவில் இளைஞர் கூட்டம் நம்ம ஊரில் இருந்து கொண்டிருக்கிறது. சர்க்கரையை கையாள வேண்டும் நண்பர்களே. எப்படி கையாளலாம்? இரண்டுக்கும் பொதுவாக தொற்று நோய்க்கான எதிர்ப்பாற்றலுக்கு நாம் எடுக்கக்கூடிய மெனக்கடலும், தொற்றாத வாழ்வியல் நோய்கள் நம் வீட்டில் இறுக்கி பிடிக்காமல் இருப்பதற்கும் ஒரு சில மெனக்கடல்கள், ஒரு சில கரிசனங்கள் நாம் தினம் தினம் செய்யணும். என்ன செய்யலாம் அதைத்தான் சுருக்கி சொல்லிவிட்டு விடை வரலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நாம் அருந்தக்கூடிய பானங்கள், காலை பானம். அத்தனை பேரும் வந்து காஃபி, டீ, இல்லைன்னா பாலில் ஏதோ ஒன்று போட்டு குடிக்கிறது. குழந்தைகளாக இருந்தால் வீட்டில் வந்து அவனை நான் இன்ஷூர் கொடுக்குறேன் சார், நான் காம்ப்ளான் கொடுக்குறேன், 8 அடிக்கு வளருவான் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஏதாவது ஒரு பாட்டிலை வாங்கி வச்சு அதில் கலந்து கொடுக்குறோம். இதே வீட்டில் நான் மற்றவங்கன்னா நான் எதை வேணாலும் பத்தியம் எழுத போவோம், நாங்கள் மருந்து எழுத போனால் சார் என்ன பற்றிய வேணாலும் எழுதுங்க சார், அந்த காப்பியை மட்டும் நிறுத்திடாங்க, செத்து போயிடுவேன் சார், தலைவலி வந்துடும் சார், இப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிமைப்பட்டு இருக்கிறோம். நான் காஃபி வேணும், சில பேர் டீ, சில பேர் பானம். இதில் எதை நம்ம எடுத்துக்கலாம்? எல்லாருக்கும் ஒரு தோணுது, காலையில் எடுக்கக்கூடிய அந்த காஃபி, டீ 200 வருஷமாக தான் வந்திருக்கு. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒன்று குடிச்சிட்டு தானே இருந்தோம். காலையில் என்ன குடித்தோம்? உழவர்கள், வெளியில் வேலை செய்ய போகிறவங்க அத்தனை பேரும் நீராகாரம் கொடுத்தாங்க. நீராகாரம் என்ன? முந்தின நாள் சாதத்தில் தண்ணி விட்டு வச்சு நல்லா கரைச்சி கொஞ்சம் மூலம் மோர் விட்டு உப்பு போட்டு காலையில் குடிச்சிட்டு கலப்பையை தூக்கிட்டு வெளியே போனாங்க. ரொம்ப அவமானமாக அதை பார்த்தார்கள் மக்கள். வந்து பழைய சாதத்தை குடிச்சிட்டு போகிறான்டா, அழகாக டீ குடிக்கிறத விட்டு அப்படின்னா. இன்றைக்கி நிலைமை என்ன தெரியுமா? அமேசானில் ஒரு ப்ராடக்ட் விற்கிறான், ஸ்ப்ரே ட்ரைடு ரைஸ் போரிச், கேப்சூல்ஸில் வருது. என்ன தெரியுமா? அரிசி கஞ்சியை பொடி பண்ணி கேப்சூல் அடித்து விற்கிறான். நீராகாரமே நேரடியாக பாட்டில் பண்ணி இன்றைக்கி விற்பனைக்கு வந்தாச்சு. என்ன நடந்ததுன்னா, இந்த நீராகாரம்ங்கிற ஒரு விஷயம் குடலில் இருக்கக்கூடிய அத்தனை பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், நமக்கு பேர் தெரியாத பல பாக்டீரியா, வைரஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது, அத்தனைக்குமான மிக மிக சிறந்த உணவு நீராகாரம்னு இங்கே பக்கத்தில் இருக்க தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நிஃப்டம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க, CFTRI, அப்புறம் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி 3 பேரும் ஆராய்ந்து சொல்லிட்டாங்க, நீராகாரம் குடி. நீராகாரம் ஒன்று போதும் வயிற்றில் இருக்கக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், கிரான்ஸ் டிசீஸ் எல்லாத்துக்கும் மிகச்சிறப்பானது நீராகாரம் சொல்லிட்டாங்க. நீராகாரத்தில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக்னா நம்ம குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பிற நுண்ணுயிரிகளை மிகச் சரியான அளவில் கொடுக்கறது நீராகாரம். நாம் ஏன் குடிக்கக்கூடாது? வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் கொஞ்சம் சாதத்தை கூட வச்சு போட்டு மறுநாள் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கரைச்சிட்டு காலையில் கொஞ்சம் மோர் போட்டு கொஞ்சம் இந்து உப்பு போட்டு காலையில் ஒரு டம்ளர் குடிக்கலாம். அது எவ்வளோ பெரிய வேலை செய்யும் தெரியுமா? அதுக்கு பேர் என்னென்னா செகண்ட் ஜீனோம்னு சொல்கிறான். ப்ரோபயாட்டிக்ஸுக்கு பேர் என்னென்னா கட் பயோம்னு பேர். கட் பயோம்னா குடலில் இருக்கக்கூடிய உயிரிகள், நான் அவனுடைய உணவு குழல் முடிகிற இடத்துல இருந்து வயிற்றினுடைய மலக்குடல் முடிகிற அளவு வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு பேர், அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா பேர் கட் பயோம். அது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது ஒரு சின்ன ஆராய்ச்சியில், அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஆராய்ச்சி, உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். என்ன சொன்னாங்க, என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம வயிற்றில் எல்லாம் இந்த ப்ரோபயாட்டிக் இல்லாமல் நிறைய வயிறு டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. அது என்ன சார் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட்? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தெரியும், கிட்னியை மாற்றி வைக்கிறது.
ஹார்ட்டே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, லங்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. இந்த வயிற்றில் ப்ரோபயாட்டிக் இல்லாமல் இந்த குடல் நோய்கள் இருக்கவங்களுக்கு ஃபீசிஸ் மனித மலத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. நல்ல ஹெல்த்தியாக இருக்கவன் ஒருத்தன் டாய்லெட்டில் இருந்து அவனுடைய மலத்தை எடுத்துகிட்டு வந்து இவன் வயிற்று அறுத்து இதுக்குள்ளே கொண்டு போய் வைப்பாங்க. இது உண்மையில் நடக்கிறது. அதுக்கு பேர் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் பேர். அப்படி தான் பண்ணாங்க. பண்ண உடனே என்ன நடக்கும்னு நினச்சாங்க, உள்ளே நிறைய பாக்டீரியா வரும், நல்ல பாக்டீரியாலாம் வந்து அவனுக்கு சரியாயிருவான் அப்படின்னு நினச்சாங்க. நினைத்தது நடந்தது. ஆனால் கூடுதலாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ தான் ஆய்வாளர்கள்லாம் பயங்கரமாக அன்இன்டெண்டட் எஃபெக்ட்னு பப்ளிஷ் பண்ணான். என்ன பப்ளிஷ் பண்ணாங்க தெரியுமா? யாரோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற ஒருத்தனுடைய மலத்தை எடுத்து இவன் வயிற்றுக்குள்ளே வச்சாங்க இல்லையா, நோயாளி வயிற்றுல. இந்த நோயாளி அந்த ஹெல்த்தியாக இருக்கிறவன் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை மாதிரியே புத்திசாலி ஆரம்பிச்சிட்டான். அவனை மாதிரியே சிந்தனை வளம் வந்தது. ஏன்னா மலத்தை தானே கொண்டு போய் வச்சோம், மூளையாவை கழட்டி வச்சோம். ஆனால் அந்த நல்ல ஆரோக்கியமான நபரை போல் எப்படி பேச ஆரம்பித்தார் என்று சிந்திச்ச போது அந்த குடல்ல வைக்கப்பட்ட மலத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆர்என்ஏக்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி இவனுடைய மூளையோடு உறவாடுகிறது என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பாக்டீரியா வயிற்றுக்கு மட்டும் இல்லை, மூளைக்கும் நல்லது என்கிற செய்தி கிடைச்சு இன்னைக்கு ஆட்டிசம் நோய்களுக்கு குடலை சரியாக பார்க்க வேண்டும் என்கிற திசையில் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம்! இதை நம்ம பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. காலை கடன், மலத்தை ஒழுங்கா களி, வயிறு சரியில்லைன்னா வாழ்க்கை சரி இருக்காதுடா, ஒழுங்கா வைத்த வச்சுக்கோ. மலம் சரியா போல வர்றப்போ போய்க்கலான்னு கொஞ்சம் பேர் திடுறான். அது 2 நாளைக்கு ஒருக்க, 3 நாளைக்கு ஒருக்க, வரும்போது போய்ப்போம் சார். சில பேர் நான் பாத்ரூமில் 3 தம்மு போட்டால் தான் சார் வருது. ராத்திரி வந்து நான் வந்து கடுக்காயை சாப்பிட்றேன், திரிபுலாவை சாப்பிட்றேன், பொன்னாவரை சாப்பிட்றேன், அதை குடிக்கிறேன், இதை குடிக்கிறேன், அப்படியே அது எட்டியே பார்க்க மாட்டேங்க. இப்படி பல பேர் வைத்திருக்காங்க வைத்த. அப்போ மிகச்சரியாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடத்துக்கு நீர் ஆகாரம் நமக்கு உதவும். சரி, நீர் ஆகாரம் காலையில் குடிக்கலாம். வேற என்ன இருக்குது? கரிசலாங்கண்ணியை குடிக்க சொல்கிறாங்க. கரிசலாங்கண்ணி கஷாயம் வந்து காலகாலமாக நம்ம ஆள் காலையில் குடிச்சிருக்கான். கரிசலாங்கண்ணிங்கிறது வந்து போகர்லேருந்து கடைசியாக வள்ளலார் வரைக்கும் கும்பிட்ட ஒரு மூலிகை. விடலியா கேலண்டுலேசியன் பொட்டானிக்கலாக சொல்லலாம். ஈக்லிப்டா ஆல்பாங்கிறா. அந்த ஈக்லிப்டா ஆல்பாங்கிற அந்த கரிசலாங்கண்ணி நுரையீரலில் சளி சேராமல் பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய கற்ப மூலிகை. காயகல்பம்னா பல பேர் வந்து அப்படி ஒரு ஜீவன் டோன் ஒரு படத்தை போட்டு நான் வந்து செக்ஷுவலாக நல்லா இருக்கணும்னா அதுக்கு காயகல்பம் சாப்பிட்றேன்னு தப்பாக கத்திக்கிட்டு இருக்கானுங்க. காயகல்பத்துக்கும் செக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. காயகல்பம் என்பது உடலை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றைக்கு சித்தர்கள் உடலை வந்து பேணுவதற்காக தினம் தினம் சாப்பிட்டது. கரிசலாங்கண்ணி, இஞ்சி, சேராங்கொட்டை அப்படி சாப்பிட்டாங்க. அந்த கரிசலாங்கட்டியை தேகராஜன் என்று சொல்வார். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. என்ன அர்த்தம் அப்படின்னா, கரிசலாங்கண்ணியும் நல்லெண்ணையும் சேர்த்து காய்ச்சி அந்த கரிசாலை தைலத்தை 1 ஸ்பூன் சாப்பிட்டேன்னா நீ இருமி துப்புனா அந்த சளியை காக்கா தூக்கிட்டு போகும். அப்போ இருமி துப்புனா கட்டிய சளி வருதுன்னா என்ன அர்த்தம்? கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்குது, இல்லைன்னா சிஓபிடி இருக்குது, நெஞ்சில் வந்து கபம் கட்டி போய் இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கபத்திற்கு கரிசலாங்கண்ணி மருந்து. நாங்கள் கோவிட் பிரச்சனைகள் பெரிதாக ஓடிக்கொண்டிருக்கும் போது நுரையீரலில் இருக்கக்கூடிய காப்பாற்றுவதற்கு கரிசாலையை பயன்படுத்த முடியுமா என ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தோம். கபசுர குடிநீர்னு கதறி கதறி அரசாங்கத்திட்ட போய் பேசணும், எப்படியாவது இதை கொடுங்க. அப்புறம் சரி அப்படின்னு அரை மனதோடு தான் அதை வந்து ஏற்றுக்கொண்டு எல்லா இடத்துலையும் விநியோகம் பண்ணலாம் ஆரம்பித்தாங்க. கபசுர கஷாயத்தில் ஆய்வு செய்யலாம் சார். எத்தனை மருத்துவ நிறுவனங்கள் இருக்கிறது, நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது? அதில் இருக்கக்கூடிய 15 மூலிகைகளும் வைரஸுக்கு எதிராக இருக்க, அலட்சிகளை போக்குறத, நுரையீரலை பெரியாக்குறது பல ஆய்வுகள் இருக்க. ஆராய்ச்சி செய்யலாமா இல்லை, ஒன்றும் எவிடன்ஸ் இல்லை. இதை எப்படி பயன்படுத்த முடியும்னு சொன்னாங்க. 20 நாட்களுக்கு முன்னாடி நான் அமெரிக்கா போயிருந்தேன். அமெரிக்காவில் சவுத் கரோலினா மாநிலத்தில் ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோலினாவில் நான் உரையாற்ற சென்றிருக்கிறேன் ஒரு ட்ரக் டிஸ்கவரி டிஸ்கஷனில். அப்போ உரையாற்றுவதற்கு முன்னாடி தன்னுடைய லேபெல்லாம் கூட்டு போகிறதுக்காக என்னை அங்கே இருக்கிற வெள்ளைக்காரர் ஒருத்தரும் தமிழர் ஒருத்தரும் என்னை கூட்டு போகிறார். நான் போய் கொண்டிருக்கும் போது நான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபி பார்க்குறதுக்காக நான் போகிற வழியில் ஒரு ஆய்வகத்தில் நான் புகைப்படம் எடுத்து என்னுடைய முகநூலில் பகிர்ந்தேன். அந்த போகிற வழியில் ஆய்வகத்தில் 10 பாக்கெட் கபசுர கஷாயம் இருக்குது. விதவிதமான கம்பெனியில் வாங்கி வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவன் செய்து கொண்டிருக்கிறான். நாம கபசுர குடிநீரை குடிச்சிட்டு மறந்துடுவோம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கபாக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி போடுவான். அதை வந்து 3000 ரூபா கொடுத்து வாங்குவோம். ஒரு மாத்திரை 3000 ரூபா சார், அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு. அது இங்கே இருந்தாண்டா போச்சு தெரியாது.
ஆனால் நம்ம பூரா அப்படிதான். நம் வாழ்வியலில் நம் தமிழ் சமூகம் எத்தனையோ ஏராளமான மருத்துவ கருத்துக்களை தன்னுடைய பாடல்களில் சித்தர்கள் அங்கே இங்கேயும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி தான் கரிசலாங்கண்ணி. ஸோ நீராகாரம் சாப்பிடுவோம், கரிசலாங்கண்ணி கஷாயம் சாப்பிடுவோம், இஞ்சி தேநீர் சாப்பிடுவோம். காலையில் தேநீரே மிகச்சிறப்பானதான். ஆனால் தேநீரை சாப்பிடும் முறை நமக்கு இருக்கணும். பாலை காய்ச்சி அதில் கொண்டு போய் தேயிலையை போட்டு நல்லா தரன்னு கொதிக்க வச்சு அப்படியே பொன்னிறமாக வந்தப்புறம் ஏலக்காய் இஞ்சிலாம் போட்டு அதை வடிகட்டி அப்படி திக்காக கோல்டு கலரில் பாலோடு சாப்பிட்றது இல்லை, பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு பேர் தேநீரே கிடையாது. தேநீர் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் தேயிலை தூளை போட்டு 3 நிமிடம் மூடி வச்சுட்டு வடிகட்டி அந்த தண்ணி குடித்தாதான் அதுக்கு பேர் தான் தேநீர். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய பிளென்டி ஆஃப் பாலிஃபினால்ஸ் நமக்கு கிடைக்கும். புற்றுநோய் வரைக்கும் எதிர்க்கக்கூடியது அந்த ஃபினாலிக் காம்பவுண்ட் தேயிலையில் உள்ளது. அதில் கொண்டு போய் பாலை ஊற்றினா, ஒரு இழுத்துட்டு இருக்கான் வாயில் பால் ஊற்றினா டப்புன்னு போயிடுவான் இல்லையா, அதை மாதிரி தேயிலையில் பாலை ஊற்றினீங்கன்னா தேயிலச்சே பார்த்ததில்லை நம்ம. இப்படி ஒரு சூழலுக்குள் இனி வராது என்று சொல்வதற்கும் இல்லை. 6,30,000 மனசை மண்டையை பராண்டிக்கிட்டே இருக்கு. நான் அமெரிக்கா போயிருக்கும்போது ஒரு மூத்த விஞ்ஞானி, நம் தமிழ் இதில் உள்ளவர், ஆந்தனி ஃபவுசியோடெல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆந்தனி ஃபவுசி தெரிஞ்சிருக்கும், கோவிட் காலத்தில் அவர் பேசிய உரைகள் படிச்சிருப்பீங்க. அவர் தான் இந்த தொற்று நோய் கட்டுப்பாட்டில் அமெரிக்காவின் மிக மிக மூத்த விஞ்ஞானி. அவரோடு பணியாற்றுவர் நம்ம ஊருக்கார், இங்கே உள்ள திண்டுக்கல் பக்கத்தில் உள்ளவர். அந்த விஞ்ஞானி சொல்கிறார், சார் நிஃபாக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், ஏங்க நீங்களே ஏதாவது பண்ண போகிறீங்களா அப்படின்னா, இல்லைங்க நிஃபா வைரஸ் பெரிய அளவில் வரும்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். பெரிய அளவில் முதலீடுகள் நடக்கின்றன, பெரிய அளவில் அறிவியல் முதலீடுகள் நடக்குது, பெரிய அளவில் ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. நிஃபா வைரஸ் தெரியும் இல்லையா, கேரளாவில் வந்து கட்டுப்படுத்தின காலம் நமக்கு தெரியும், அது அடுத்து வரலாம் என்று சொல்கிறாங்க. இப்படி அடுத்தடுத்து நோய்கள் வரும் என்கிற எச்சரிக்கை வரும்போது நாம் நம் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதை மிக மிக சரியாக வைத்துக், உணவில் கவனமாக இருக்கணும். உணவு மட்டும் போதாது, உடல் பயிற்சி வேணும், தினம் நடைப்பயிற்சி வேணும், தினம் மூச்சு பயிற்சி வேணும். எவன் ஒருவன் நடைப்பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் செய்யாமல் வெறும் உணவில் அக்கறையாக இருக்கணும், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. மூச்சு பயிற்சி நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்ம ஊரில் உள்ளது. அதை மதங்களோடு இணைத்திருக்கிறாங்க, அதெல்லாம் மதத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. மூச்சு பயிற்சிங்கிறது முழுக்க நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். அப்படி அந்த மூச்சு பயிற்சி செய்கிறதுனால மட்டுமே இந்த சர்க்கரை எப்படி கட்டுப்படுதுன்னெலாம் ஆராய்ச்சி செய்து சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஒரு சின்ன 5 நிமிடம் சீதளி பிராணாயாமம், ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறது, 5 நிமிடம் அந்த கபாலபாதி பிராணாயாமம், ஒரு 5 நிமிடம் சுகப்பிராணாயாமம்னு சொல்லக்கூடியது நம்மளால் செய்ய முடியாதா? எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம், எவ்வளவு விஷயங்களுக்கு அவசியம் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு 45 நிமிடம் நடை. உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, நடைகளுக்கு என அவர்கள் கொடுக்கக்கூடிய, அவங்க வசதியான கண்ட்ரி அது வேற, ஆனால் நடைக்குன்னு ஒரு பயிற்சி செய்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதுகிறார்கள். ஒரு மினிஸ்டரை பார்த்தேன் சவுதியில். அந்த மினிஸ்டர் பார்த்தா, அந்த நாடு ஒரு முஸ்லீம் நாடு, அந்த நாடினுடைய ஒரு மூத்த மந்திரி, அவர் என்ன மந்திரியாக இருக்காருன்னு கேட்டால் மினிஸ்டர் ஃபார் ஹாப்பினஸ் அப்படின்னாரு. அசந்துட்டேனா, மினிஸ்டர் ஃபார் ஹாப்பினஸ், கேபினட் மினிஸ்டர். மகிழ்ச்சியாக இருப்பதற்காக ஒரு மந்திரியை அந்த அரசாங்கம் வைத்திருக்கிறது. மக்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும், நடைப்பயிற்சிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், எல்லா இடத்துலையும் ட்ரெயில் போடுறோம். நடைப்பயிற்சிக்கென கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் தமிழ்நாட்டுக்கே முன்னாதாரமாக இங்கே ஒரு நடைப்பயிற்சிக்கு ஒரு வளாகத்தை அமைத்துக் கொடுங்கள். அது கொடுக்கக்கூடிய மாற்றம் வேறு எதுவும் கொடுக்காது. நம்ம பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியும், இது நடக்கிறதுக்கு எதுக்குப்பா தனி பாதை, நடை பயின்று பாருங்கள் தெரியும். வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் விலகும். நடந்து போகும்போது உங்கள் மனம் திறக்கும். அதுக்கு தனியாக நடக்கணும். ஒரு 50 பேரோட அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, இவன் என்ன பண்ணான் தெரியுமா, அவன் ஆட்சியாக நடத்துகிறான், இவன் ஆட்சியாக, இதெல்லாம் வேணாம். இல்லைன்னா மாமியார் இப்படி பண்ணிட்டான், நாத்தனார் இப்படி பண்ணிட்டா, போட்டு இருக்கட்டும் வாரேன் அப்படின்னு நடந்தாலும் அது நட கிடையாது. தனியாக நடங்க. அழகாக காதில் அழகாக ஒரு இளையராஜாவுடைய பாடல், ஏஆர் ரஹ்மானுடைய பாடலை கேட்டுக்கிட்டு அப்படியே நடங்க. நிறைய பேர் கதை சொல்லிகள் நிறையா, பவா செல்லத்துறை கதை சொல்கிறாரு, அது மாதிரி கதைகளை காதில் கேட்டுகிட்டே நடந்து போங்க. பல உங்களுக்கு தவிர்க்க முடியாத இருக்கக்கூடிய பல விஷயங்கள் விலகி போகும். மனசில் இருக்க பல கேள்விகளுக்கு விடை கொடுக்கும். நடை ஒரு தவப்பயிற்சி மாதிரி நண்பர்களை, நடந்தால் மட்டும்தான் அது தெரியும். அதுக்கு ஒரு 45 நிமிஷம் ஒதுக்குங்க. வேர்க்க விறுவிறுக்க ஒரு 40 நிமிடம் நடைப்பயிற்சி, ஒரு 10 நிமிடம் மூச்சு பயிற்சி. இதுவும் இந்த நலத்திற்கான மிக மிக முக்கியமான முதலீடு. இறுதியாக மிகப்பெரிய அளவில் மல்லூரி அண்ணன் பேச இருக்கிறார்கள். இறுதியாக மனநலம் மிக மிக அவசியம். 7 லட்சம் தற்கொலைகள் வருடம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. வேதனையாக இருக்குது. மனநலம் எவ்வளவு சிதைவுற்று இருக்கிறது என்றால், குழந்தைகளின் மனநலம் மிகப்பெரிய அளவில் சிதைவுற்று இருக்கிறது. அதுவும் பெண் குழந்தைகளின் நலம் திரும்ப திரும்ப புள்ளி விவரங்கள் பயமுறுத்துகிறது நண்பர்களே.
அப்போ பெண் குழந்தைகளை நம்ம ரொம்ப, என் பையன் யார்கிட்டையும் பேச மாட்டான், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னா நீங்கள் செத்தீங்க. அவன் அப்படி இருந்தானா அவன் பிள்ளையே கிடையாது. அவன் பறந்து அடிச்சுக்கிட்டு இருக்கணும். ஓடி ஆடி திரிகிற குழந்தை தான் மிகச்சரியான குழந்தை. இன்ட்ராவர்ட்டடோட குழந்தைகளை பாராட்டி கைதட்டை விடாதீர்கள். அவன் எத்தனை பேர்கிட்ட பழகிறான், அவனுக்கு எவ்வளவு நண்பர்கள் இருக்கிறார்கள். அதிகபட்சமான நண்பர்கள் இருக்கணும், அதிகமாக அவன் பேசணும், சேட்டை பண்ணணும், கையை காலை உடைக்கணும். அப்படி இருக்கிற பிள்ளை தான் சரியாக இருக்கும். அமைதியாக இருந்து அவன் நீட் பாஸ் பண்ணிருக்கான், ஜேஇ போகிறான், அங்கெல்லாம் போவான், ஆனால் மனநோயாளியாக வந்துடுவான். பார்த்துக்குவோம். நம்ம அதுக்கு போய் அவனுக்கு முதலீடு செய்து அவனை போய் படி படி படின்னு இருக்கிறதுக்கு பேர் பிரயோஜனமே கிடையாது. படிக்கட்டும், நல்ல டாக்டர்கள் வருவதற்கு நாம் இதெல்லாம் கடந்து வர வேண்டியிருக்கு, வரட்டும். ஆனால் அதை தாண்டிய முக்கியம் அவன் நல்ல மனநலத்தோடு இருக்கிறானா. இப்போ 2 ஆண்டுகளாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற சிக்கல், இந்த சின்ன பிள்ளைங்க நெட்டில் படித்து யூனிஃபார்ம் போட்டு குத்த வச்சு உட்கார வச்சுட்டாங்க. 3ஆம் கிளாஸ் பிள்ளைய ஸ்கூலில் டீச்சருக்கு முன்னாடி. அதனால் இந்த பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் நெட்லேயே இருக்குது. அன்றைக்கி ஒரு வீட்டில் போகிறேன், பையன் எங்கே அப்படின்னு கேட்டால் சுபாஷ் சுபாஷ் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அந்த அம்மா ஃபோன் எடுத்து, அவன் ஆன்லைனில் தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவன் ஆன்லைனில் இருக்கானா பெண் லைனில் இருக்கானான்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்க சொல்கிறாங்க பார்த்துட்டு ஆன்லைனில் தான் இருக்கான் அப்படின்னு. சூழல் பெரிய அளவில் மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. அப்போ நம்ம பிள்ளைங்களை அதை விட்டு வெளியே எடுக்கணும். நேற்றைக்கு முந்தைய தினம் காவல்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை சென்னையில் நடத்தியிருந்தாங்க. பெரிய அதிகாரிகள்லாம் வச்சு போதை ஒழிப்பை பள்ளி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்னு ஒரு 1500 பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கு. 1.5 மணி நேரம் நான் பேசியிருக்கேன். அந்த காவல்துறை அதிகாரி ஒரு 1/2 மணி நேரம் போதை எவ்வளவு சிக்கலை உண்டாக்கும்னு பேசியிருக்காங்க. ஒரு பையனை அப்படி உள்ளேருந்து கூப்பிட்டோம், நீங்கள் வாடா, நீ உன் கருத்தை சொல்லிங்க வானா. வந்த உடனே மைக்கை பிடிச்சோடனே முதல்ல சொல்கிறான், என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நான் ஆடி போயிட்டேனா. ஒரு குழந்தை எழுந்து வந்த உடனே சொல்லுது தனக்கு பக்கத்தில் உள்ள பையன் போதையில் பழகியிருக்கிறான். எவ்வளோ பெரிய உளவியல் சிக்கல்கள் இருந்தால் அந்த குழந்தைகள் மத்தியில் அது நடமாட்டத்துக்குள்ளே வந்திருக்கும். ரொம்ப யோசிக்கணும் நண்பர்களே. நம் குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கணும். அவன் சமூகத்தில் மிகச்சரியான மனிதனாக உருவாகிறானா, ஆரோக்கியமான மனிதனாக உருவாகினாங்கிறது பெற்றோருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அப்போ நம்ம பார்த்து பார்த்து தான் அந்த குழந்தை சரியான மனநலத்தோடு வரும். ஏன்னா மன அழுத்தம், மனவிகாரங்கள், பைப்போலார் டிசீஸ் பெரிய அளவில் கூடிக்கிட்டே இருக்குது. 30% சொல்கிறாங்க. டயபெட்டிக்லாம் 15%, உளவியல் நோய்கள் 30% சொல்கிறாங்க. அப்போ உளவியல் நோய்கள்லேருந்து விடைபெறணும், சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கணும், மிகச்சரியான எதிர்ப்பாற்றலை வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் நலம் மட்டும்தான் நம்முடைய மிக மிக முக்கியமான தேடலாக இருக்க வேண்டும். அதற்கு மிக அடிப்படையான தேவை கொஞ்சம் மெனக்கடலும் கொஞ்சம் கரிசனமும் மாறாத அன்பும் மட்டும்தான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.